அல்லேலூயா. எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு காத்திருங்கள். கர்த்தரோடு கூட பேசுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த முதல் நாள் ஒரு எளிமையான ஒரு பகுதியை, பிரயோஜனமான ஒரு எளிமையான பகுதியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ராத்திரி நம்முடைய சிந்தைக்கு திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம், அதனுடைய 3-4 வசனங்களை இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஏசாயா சாப்டர் 64 verse 3 and 4. நாங்கள் எதிர்பார்த்துராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உம்முடைய சன்னதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, உணர்ந்ததுமில்லை. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அவைகளை கண்டதுமில்லை. தகப்பனே, நல்ல தேவ மனிதர், தடைகள் வந்தபோதும் ஆண்டவரே தன்னலம் கொண்டு இந்த ஊழியத்தை தடையில்லாமல் செய்ய தேவ மனிதனை தைரியப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மக்கள் நன்றி. தேவ சித்தம் வெளிப்படட்டும், தேவ திட்டம் வெளிப்படட்டும். நான் அப்பிரயோஜனமானவன், என் கடமையை மட்டும் நான் செய்கிறேன். வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் நீர் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிரயோஜனமானவர்களை போதிக்கிற கர்த்தர் சிறுவரோடும் வாலிபரோடும் வயோதிபர்களோடும் பிரயோஜனமான வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. பிரைஸ் தி லார்ட். சத்தம் என்னுடையதாக இருக்கட்டும், ஆனால் சத்தியம் உம்முடையது. ஆண்டவரே, ராத்திரி கிரியை நடப்பதாக அப்பாவுடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒருவேளை யூடியூப்பில் டெலிவிஷனில் பார்த்து கொண்டிருக்கலாம், அவர்களோடும் ஆண்டவர் பேசும். ஆண்டவரே, எமக்கு நன்றி அப்பா. அப்பாவுடைய கரத்தில் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை வரலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அப்படின்னா, பொதுவாக கவனிங்கள், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம் சொல்லுவாங்க. காரணம், பைபிள் 66 அதிகாரம், 66 புத்தகங்கள். ஏசாயாவில் 66 அதிகாரங்கள். கவனிங்கள், கிட்டத்தட்ட இயேசு பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஏசாயா இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் பெயர், இயேசுவின் ஊழியம், இயேசுவின் அழைப்பு, அவருடைய காயங்கள், அவருடைய பாடு மரணங்கள், பரிசுத்த ஆவி, அந்நிய பாஷை, நியாயத்தீர்ப்பு, மிக எல்லாவற்றையும் மிக தெளிவாய் இயேசு பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முந்தையே தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசி ஏசாயா. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால வேத பண்டிதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசுவின் பிறப்பிலிருந்து இந்த உலகத்தினுடைய கடைசி வரையிலும் மிக தெளிவாய் இயேசு பிறப்பதற்கு முந்தைய எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இந்த 64ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கிறது? 64ஆம் அதிகாரத்தினுடைய தீர்க்க தரிசனம் என்ன? நீங்கள் வாசிக்கும் போது அதை 2 பிரிச்சங்கன்னா 64ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையிலும் ஒரு பகுதி, 9, 10, 11, 12 மற்றொரு பகுதி. என்னை கவனிங்கள், 1 முதல் 8 வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட். 2வது பகுதி 9 முதல் 12 வரை, இப்படி 2 பகுதி இருக்கிறது. இந்த 2 பகுதியுமே என்ன காட்டுகிறது? சபை ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். அதில் கவனிங்க, சபை ஜெபிக்க வேண்டும். முதல் பகுதி என்ன? ஆண்டவருக்கு தோத்திரம், தேவ வல்லமையை வெளிப்படுத்த சபை ஜெபிக்கிறது. 2வது பகுதி மன துயரங்களில் சபை ஜெபிக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சிலரோடு பேச விரும்புகிறார், சிலருடைய காயத்தை ஆற்ற விரும்புகிறார், சிலரை ஆண்டவர் தேற்ற விரும்புகிறார், சிலருடைய கேள்விக்கு பதிலை அவர் தரப்போகிறார், சிலருடைய சந்தேகங்கள் மாறப்போகிறது. கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம் ஜெபம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஜெபமே ஜெயம், ஜெபமே வல்லமை, ஜெபமே அக்னி, ஜெபமே வானத்தை திறக்கும் திறவுகோல்,
திறமை செய்யாத ஜெபம் செய்யும், அறிவு செய்யாத ஜெபம் செய்யும், பணம் செய்யாத ஜெபம் செய்யும், நீங்களும் நானும் செய்ய முடியாத ஜெபம் செய்யும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் மரிக்கலாம், ஜெபம் மரிக்காது. ஜெபம் ஒரு நாள் தோற்று போகாது. ஆண்டவருக்கு தோத்திரம். அல்லேலூயா. குடும்பங்களுக்கு தேவை ஜெபம், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவை ஜெபம், ஊழியங்களுக்கு தேவை ஜெபம், ஊழியக்காரிக்கு தேவை ஜெபம், ஊழியக்காரனுக்கு தேவை ஜெபம், இன்னைக்கு அரசியல்வாதிக்கு தேவை ஜெபம், இன்னைக்கு அதிகாரிகளுக்கு தேவை ஜெபம், இன்றைக்கு தேவை ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆண்டவருக்கு தோத்திரம். இன்னைக்கு என்ன வந்தாலும் சரி ஜெபிக்கதை விட்டுறாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆதி திருச்சபை பிறந்தது ஜெபத்தில், ஆதி திருச்சபை சிறந்தது ஜெபத்தில், ஆதி திருச்சபை உயர்ந்தது ஜெபத்தில், ஆதி திருச்சபை வளர்ந்தது ஜெபத்தில், ஆதி திருச்சபை பெருகிறது ஜெபத்தில். நல்ல கவனிங்க. நான் சின்ன வயசுல பார்த்தது, சிறுவர்களை ஜெபிக்க வைத்தார்கள், வாலிபர்களை ஜெபிக்க வைத்தார்கள், குடும்பமாய் ஜெபித்தார்கள், சபையாய் ஜெபித்தார்கள், அற்புதம் நடந்தது. ஆமென் சொல்லுவோமா? ஜெபிக்கிறவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறான், ஜெபிக்கிறவனை கர்த்தர் சார்ந்து கொள்ளுகிறார், ஜெபிக்கிறவன் கர்த்தரை உயர்த்துகிறான், ஜெபிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார், ஜெபிக்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான், ஜெபிக்கிறவனை கர்த்தர் கனம் பண்ணுகிறார், ஜெபிக்கிறவன் தேவனோடு பேசுகிறான், ஜெபிக்கிறவனோடு தேவன் பேசுகிறார், ஜெபிக்கிறவன் தேவனோடு பழகுகிறான், ஜெபிக்கிறவனோடு தேவன் பழகுகிறார், ஜெபிக்கிறவன் தேவனோடு நடக்கிறான், ஜெபிக்கிறவனோடு தேவன் நடக்கிறார், ஜெபிக்கிறவன் தேவனிடத்தில் ரகசியத்தை சொல்லுகிறான், ஜெபிக்கிறவனுக்கு தேவன் தம்முடைய ரகசியத்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தருகிற ஆவி என்ன தெரியுமா? விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் ஆண்டவர் தருகிறார். நமக்கு ஆண்டவர் விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் ஆண்டவர் தருகிறார். கர்த்தருக்கு தோத்திரம். நல்ல ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நல்லவர். ஜெபத்தினுடைய மேன்மை, ஜெபத்தினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஓகே, நேர தேவனுடைய வார்த்தைகள் வரலாம். எப்படி ஜெபித்தார்கள், எப்படி ஜெபிக்க வேண்டும், சபை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கவனிங்க. நாங்கள் எதிர்பார்த்துராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்தபோது இறங்கினீர். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. வாசிங்க. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். கவனிங்க, ரொம்ப மிக முக்கியம் ஒரு வார்த்தை தான் தியானிக்க போகிறோம். கடந்த வருஷத்தில் என் இருதயத்தில் ஆண்டவர் பதித்து வைத்த இந்த காரியத்தை இந்த ராத்திரி நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்தபோது இறங்கினீர். நல்ல கவனிங்க. எதிர்பார்த்துராத பயங்கரமான காரியத்தை செய்கிற ஆண்டவர். நல்ல கவனிங்க. மூன்று கூட்டம் உண்டு. நான் எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார், தவறல்ல. என் பிள்ளைகள் வாழ்வில் எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். என் குடும்பத்தில் எதிர்பார்த்தேன், தேவன் செய்தார். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பார்த்தேன், தேவன் செய்தார். ஜெபத்தோடு எதிர்பார்த்தேன், தேவன் செய்தார். உபவாசத்தோடு எதிர்பார்த்தேன், தேவன் செய்தார். இது ஒரு அனுபவம், இது ஒரு கூட்டம், தவறல்ல. சொல்ல முடியும் எத்தனை ஆண்டுகள் நான் எதிர்பார்த்ததை தேவனுடைய வாழ்வில் செய்தார். வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். எரேமியா 29 அதனுடைய 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் மேலில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே. நல்ல வார்த்தை இல்ல? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தரும்படி உங்கள் மேல் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவை தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே. அல்லேலூயா. எதிர்பார்த்தவைகளை ஆண்டவர் செய்வார். இது ஒரு அனுபவம். another one. என்ன ஒரு அனுபவம் தெரியுமா? நான் எதிர்பார்த்தேன், ஆனா இதுவரைக்கும் கிடைக்கல. அது ஒரு அனுபவம். வாசிங்க. புலம்பல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிங்கள். புலம்பல் 4ஆம் அதிகாரம் அவருடைய 17ஆம் வசனம்.
இன்னும் எங்களுக்கு சகாயம் அப்படின்னா உதவி, எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்ததினாலே எங்கள் கண்கள் பூத்து போயின. அதுக்கு அர்த்தம் என்ன? அழுது 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 எங்களுக்கு கண்ணே பூத்து போச்சு. ஏன்னா இன்னும் எங்களுக்கு என்ன வரல? சகாயம் வரல. முதல்ல சொன்ன எரேமியாவில் எதிர்பார்த்ததை செய்கிற ஆண்டவர். இங்கே அதிலே வசனத்தில் அர்த்தம் இருக்கு. ஏன் எதிர்பார்த்த நமக்கு ஆண்டவர் செய்யல தெரியுமா? ஏன் எதிர்பார்த்த காரியம் நடக்கல தெரியுமா? அங்கே தேவன் பதிவு செய்திருக்கிறார். வாசிங்க, அப்படி கீழே வாசிங்க. ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நல்ல கவனிக்கமா, யாருக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம்? சில நேரம் பெற்றோருக்கு, சில நேரம் மாமனார் மாமியாருக்கு, சில நேரம் மனைவி எதிர்பார்த்திருக்கலாம், சில நேரம் சகோதரன் எதிர்பார்த்திருக்கலாம், சில நேரம் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்திருக்கலாம், சில நேரம் யாரையோ எதிர்பார்த்திருக்கலாம். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். எதிர்பார்த்து ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு எங்க இருக்குது? நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களாக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உடைய எதிர்பார்ப்பு ஆண்டவராயிருக்கட்டும். வேலைக்காரன் கண்கள் எஜமான்களின் கையை நோக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்குமா போல, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதல் அனுபவம் எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். இரண்டாவது எதிர்பார்த்தேன், எனக்கு என்ன செய்யல. இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பு மாறட்டும். மனிதரை நேசிங்கள், உறவுகளை நேசிங்கள், சொந்தங்களை நேசிங்கள், எல்லாரையும் நேசிங்க. ஆனா வேதம் சொல்வது நாசியில சுவாசம் உள்ள மனிதரை நம்புகிறதை விட்டு விடுங்கள். அவன் நம்பப்படுகிறதற்கு ஏமாத்திரம். நம்முடைய எதிர்பார்ப்பு கர்த்தரா இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது அனுபவம் என்ன தெரியுமா? அதுதான் அந்த அனுபவம். நாங்கள் எதிர்பாராத, சொல்லுங்க சொல்லுங்க, எதிர்பாராத, சொல்லுவீங்களா வாயை திறந்து? அம்மா சொல்லுங்க. எதிர்பாராத பயங்கரமான காரியத்தை அவர் செய்கிறவர். ஆமென். சங்கீதம் 65:5 அப்படித்தானே வாசிக்கிறோம். பயங்கரமான காரியத்தை செய்கிறவர். அல்லேலூயா. அவர் எதிர்பாராத பயங்கரமான காரியத்தை செய்கிறவர். எதிர்பாராத பயங்கரமான விடுதலையை தருகிற ஆண்டவர். எதிர்பாராத பயங்கரமான ஆசீர்வாதங்களை தருகிற கர்த்தர். எதிர்பாராத பயங்கரமான மேன்மையை தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. எதிர்பாராத ரட்சிப்பை தருகிறவர். எதிர்பாராத உயர்வை தருகிற ஆண்டவர். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தரோடு பேசுவாராக. எதிர்பாராத எதிர்பாராத கவனிங்க. இந்த கூட்டங்கள் அதற்கு தான். துதிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில, ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில, ஆராதிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில, தேவனை சார்ந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எதிர்பாராத காரியத்தை தேவன் செய்ய போகிறார். உடைய வாழ்க்கையின் தரம் மாற போகிறது. எதிர்பாராத காரியத்தை செய்ய போகிறார். சத்துரு வெட்கப்பட்டு போக போகிறார். எதிர்பாராத காரியத்தை தேவன் செய்ய போகிறார். எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். எதிர்பாராத காரியத்தை தேவன் செய்ய போகிறார். உங்கள் மாறா மதுரமாய் மாற போகிறது. அல்லேலூயா. எதிர்பாராத காரியத்தை தேவன் செய்ய போகிறார். உங்கள் வெட்டாந்தரை வயல்வெளியாய் மாற போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். எதிர்பாராத பயங்கரமான காரியத்தை செய்கிற கர்த்தர். இந்த ராத்திரி ஒரே ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து நாம் தியானித்து கடந்து போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தை என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ள அன்போடு கேட்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எதிர்பாராதமல் தேவன் நம்முடைய வாழ்வில் செய்கிறது என்ன? நம்புங்கள், விசுவாசியுங்கள். கவனிங்கள், உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். வசனம் தான் தீர்க்க தரிசனமாய் மாறப்போகிறது. வசனத்தை கொண்டு தான் கர்த்தரோடு பேச போகிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் என்ற உடனே நம்ம நினைவில் வருகிற காரியம் என்ன? 40 வயதுள்ள நடக்க முடியாத தாயின் வயிற்றிலே முடமான ஒருவன் எருசலேமின் ஆலயத்திலே அலங்கார வாசலுக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் எதிர்பாராத விதமாய் அவன் நடந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். இது சரித்திரம். நீங்க அந்த வசனங்களை தியானிக்க போகிறோம். 1ஆம் வசனம், ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்திலே பேதுரு யோவானும் தேவனுடைய ஆலயத்திற்கு, நல்ல கவனிங்கள், ஜெப வேளை
பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஜெப வேலை முக்கியமாக இருந்தது. உடைய தனிச்சபம் இருக்கட்டும், குடும்ப ஜெபம் இருக்கட்டும், குழு ஜெபம் இருக்கட்டும், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை வைங்க. ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ், ஒரு இடத்தை வைங்க. வீடு கட்டுறீங்களா, ஒரு ஜெப அறை கட்டுங்க. ஜெப நேரத்தை திட்டமிடுங்கள். நீங்க ஜெபிக்கிறது உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும். பிள்ளைகள் நீங்க ஜெபிக்கிறது பெற்றோருக்கு தெரியணும். புருஷன் ஜெபிக்கிறது மனைவிக்கு தெரியணும். இது என் கணவன் ஜெபிக்கிற நேரம், இது என் புருஷன் ஜெபிக்கிற நேரம், இது என் பிள்ளைகள் ஜெபிக்கிற நேரம், இது என் மனைவி ஜெபிக்கிற நேரம். ரட்சிக்கப்படாத பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லணும், இந்த டைம்ல அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுடைய ஜெப நேரம் மற்றவர்களுக்கு தெரியணும். அப்படி இல்லைன்னா தோல்வி. ஆண்டவர் நல்ல அல்லேலூயா. அதிக நாளை முக்காலா இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களே, சாயங்காலம் 6 மணியா இப்போ அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களே, வெள்ளிக்கிழமை அவங்க ஃபாஸ்டிங் பிரேயர் போயிருப்பாங்களே. உங்க ஜெப நேரம் மற்றவங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்னால மகிமை உண்டாகட்டும். உடைய ஜெப நேரங்களை செல்போனை தவிர்த்து விடுங்கள். வேதாகமம், நல்ல டைரி, ஒரு பேனா, ஒரு பாட்டு புக்கு, ஒரு ஜெப குறிப்பு புத்தகத்தை கொண்டு போங்க. ஒரு நேரம் போறதே தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் சில நேரம் பேசுவார், அதை எழுதலாம். ஜெபம் சக்சஸ்ஃபுல்லா மாறும். ஓகே. இப்போ எருசலேமிலே ஒரு தேவனுடைய ஆலயம் இருந்தது. முழு யூதர்களும் அங்கேதான் வருவார்கள். சின்ன சின்ன ஜெப அறைகள், சினகா என்று சொல்லுகிற சின்ன ஜெப அறைகள் இருந்தது. ஆனால் முழு எருசலேமிலும் ஒரே ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஆலயம் இருந்தது. அங்கே தினந்தோறும் ஜெபம் நடந்தது. இந்த பேதுரு யோவானும் அங்கே ஜெபிக்க வருகிறார்கள். கவனிங்க, ஒவ்வொரு காரியமா உள்ள போல கர்த்தரோடு பேசுவார். ஓகே. 40 வயது அவனுக்கு. இவனை சுமந்து கொண்டு வைப்பார்கள், சுமந்து கொண்டு போவார்கள். இவன் பிச்சை எடுப்பான். அந்த குடும்பம் இவனை சார்ந்து வாழ்கிறது. யோசித்திருக்கலாம், என் வாழ்வில் ஒரு மாற்றம் இருக்காதா? நான் யாரையோ சார்ந்து வாழ்கிறேனே, யாரையோ கையேந்தி பிழைக்கிறேனே, இந்த அசிங்கமான வாழ்க்கை எதற்கு? என் வாழ்வின் முக்கால்வாசி போயிட்டு எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லையா? எனக்கு ஒரு வாழ்வு உண்டா? நானும் எழும்ப முடியுமா? நானும் நடக்க முடியுமா? எல்லாவற்றுக்கும் சார்ந்திருக்கிறேன். தாயின் வயதில் பிறந்ததுல இருந்து பை பர்த் அவன் சப்பானி, தோத்துரும். எல்லாத்துக்கும் அவன் மற்றவங்களை தான் சார்ந்து வாழணும். யோசிச்சு பாருங்க, தயவுசெய்து கவனிங்கள். பாஸ்டர் சொன்னது போல ஒரு சில நாட்கள் காலில் ஒரு பலகீனம் ஏற்பட்டு பெட் ரெஸ்ட்ல இருக்க முடியும். அந்த நாள் எனக்கு இவ்வளவு கடினமா இருந்தது தெரியுமா? ஒரு 15 days காலை ஊன முடியாது. நான் யோசித்தேன், ஒரு 15 நாட்கள் இப்படி இருக்குமானால் எனக்கு 40 ஆண்டுகள் அந்த நடக்க முடியாத மனிதனுடைய வாழ்வு எப்படி இருந்திருக்கும்? எல்லாவற்றுக்கும் மற்றவங்களை சார்ந்திருக்கிற அனுபவம், எல்லாவற்றுக்கும் மற்றவங்களை சார்ந்திருக்கிற அனுபவம். 40 years அவன் ஒரு சப்பான். ஓகே, நல்ல கவனிங்க. ஓனா உள்ள போலாம். முதல் காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எதிர்பாராத காரியத்தை செய்கிற ஆண்டவர் அல்லவா? ஓகே ஓகே. இன்னைக்கு அவன் வழக்கம் போல பிச்சை எடுக்கிறதற்காக அவனை தூக்கி கொண்டு வந்து வைக்கிறார்கள். இப்ப நீங்க நல்ல கவனிங்க, பேதுரு யோவானும் வருவாங்கன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. பேதுரு யோவான் வந்து இப்படி பேசுவாங்கன்னு தெரியுமா? தெரியாது. பேதுரு யோவானும் இப்படி தூக்கி விடுவாங்கன்னு தெரியுமா? தெரியாது. நல்ல கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். இல்ல இன்னைக்கு இப்படி நான் பிச்சை எடுக்க போய் உட்கார்ந்துருப்பேன், அப்போ பேதுரு யோவான் ஊழியக்காரங்க வருவாங்க வந்து என்ன தூக்கி விட்டுருவாங்க அப்படிலாம் தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு இந்த பகுதியை கவனிக்க முடியும். அன்போடு கேட்கிறேன். 3ஆம் வசனம். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற இடத்தில் பேதுரு யோவானை அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரு யோவானும் முற்று பார்த்து என்னை நோக்கி பாருந்தார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று அவரை நோக்கி பார்த்தான். அப்ப அவனுக்கு ஏதாவது பிச்சை கிடைக்கும், தர்மம் கிடைக்கும் நோக்கி பார்க்க. நல்ல அனுபவம். ஏழைகளுக்கு இறங்குறது நல்ல ஒரு அனுபவம். ஆண்டவரே சொல்லுகிறார், ஏழைகளுக்கு இறங்குறவனுக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆண்டவன் நல்லவர். அல்லேலூயா. ஏதாயிலும் கிடைக்கும் நினைச்சு பார்க்கிறான். அவங்க சொல்றாங்க வெள்ளியும் பொண்ணு ஏன்ட்டு அன்னைக்குள்ள பண மதிப்பு வெள்ளி அல்லது பொன். அவன் வேற ஏதோ கிடைக்கும் என்று எண்ணி அவரை நோக்கி பார்க்கிறான். டக்குன்னு சொல்றாங்க, நசரனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டாங்க பாரு. நடந்துட்டான். இவனை என்ன சொல்ல விரும்புற தெரியும்? அவன் வாழ்க்கையில நடந்தது என்ன தெரியுமா? அவங்க அம்மைக்கு சொந்தத்துல நிறைவேற பார்த்தான், அப்பாக்கு சொந்தத்துல நிறைவேற பார்த்தான். இந்த சபைக்கு 40 வருஷமா வர்ற நிறைய பேர் அவனுக்கு தெரியும். ஆனா அவன் வாழ்க்கையில முதல் முறையா ஒரு எதிர்பாராத ஒரு சந்திப்பு. எல்லாரும் சொல்லுங்க, unexpected meet, unexpected connection, unexpected relationship, unexpected divine connection. ஒரு எதிர்பாராத சந்திப்பு உங்க வாழ்க்கை உயர்த்த போகிறது. பல நாட்களாய் கடிது வடித்த கண்ணீருக்கு ஒரு பதில் வர போகிறது. ஒரு எதிர்பாராத சந்திப்பை தேவன் தர போகிறார். கையை உயர்த்தி ஆண்டவர் மகிமை அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு எதிர்பாராத உறவு, ஒரு எதிர்பாராத தொடர்புகள் எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க.
இவன் இதுவரைக்கும் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? என்னைய பிச்சை எடுக்க தூக்கிட்டு போற வந்துட்டான். ஓகே, இதுவரைக்கும் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? யாராவது எனக்கு தருவாங்க, நானும் சாப்பிடுவேன், நான் மற்றவங்களை சார்ந்து வாழுவேன். ஆனா இன்னைக்கு முதல் முறையாய் எதிர்பாராத ஒரு சந்திப்பு, அவன் கனவுல கூட எதிர்பாராத ஒரு சந்திப்பு, அது அவன் வாழ்க்கையை மாற்றியது, அவன் தரத்தை மாற்றியது, அவன் இடத்தை மாற்றியது, அவன் சூழ்நிலையை மாற்றியது, அவனுடைய தாரித்திரியத்தை மாற்றியது, அவனுடைய சாபத்தை மாற்றியது. ஒரு உறவுகளால் மாற்ற முடியவில்லை, ஒரு நட்புகளால் மாற்ற முடியவில்லை, ஒரு சொந்த பந்தங்களால் மாற்ற முடியவில்லை. கம் ஆன், ஒரு எதிர்பாராத உறவு அவன் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. உடபல ஹத்துடாதனா ரிபனா ஹத்துடா. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்ய போகிறார். எப்படி செய்வார்னு தெரியாது, யாரை கொண்டு செய்வார்னு தெரியாது. ஒரு எதிர்பாராத உறவு வாழ்க்கையை மாற்றும். இந்த முதல் நாள் என்னுடைய சாட்சியை பதிவு செய்கிறேன். பாஸ்டர் ஜான் வெஸ்லி அவர்களுக்கு எங்க அப்பாவை தெரியும், அம்மாவை தெரியும், எல்லாருமே தெரியும். என் குடும்பத்தையும் அவங்களுக்கு தெரியும். பெரிய எண்ணிக்கையில் பெரிய குடும்பத்தை சார்ந்தவன். 7 சகோதரி, நான் ஒரே ஒரு பையன். வறுமை, பயங்கர கஷ்டம். 12 வயசுல அபிஷேகம் பெற்றேன். அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட 43 ஆண்டுகளுக்கு முந்தி 12 வயதில் நான் அபிஷேகம் பெற்றவன். 15 வயதில் நான் 10th படிக்கும்போது வேதவசனத்தை வாசித்த போது கதறி அழுது பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கு என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றேன். என்னுடைய 17 வயது டீன் ஏஜ், நல்ல சாப்பிட்ற வயசு, சாப்பாடு இல்லை, நல்ல ட்ரெஸ் பண்ற வயசு, ட்ரெஸ் இல்லை, வறுமை. என் தகப்பன் ஒரு அன்பான, நல்ல தாழ்மையான, நல்ல ஒரு தேவ மனுஷன், பரிசுத்தவான், கடன் வாங்க மாட்டார், யார்ட்டையும் குறைவை சொல்ல மாட்டார், ரொம்ப தெளிவான ஒரு தேவனுடைய மனிதன். நான் இதெல்லாம் பார்த்துட்டு நல்ல சாப்பிட்ற நேரத்தில் சாப்பாடு இல்லையே, நல்ல ட்ரெஸ் இல்லையே. அதனால் அந்த +2 முடிகிற நாட்கள் அது ஒரு கடிதம் எழுதி சென்னைக்கு ஓடி போனேன். அன்புள்ள அப்பா மாறிவது என்னை தேடி வந்து நான் தற்கொலை பண்ணிடுவேன், எனக்கு கிறிஸ்தவமே வேண்டாம். 1 ஆண்டுகள் அமைதியா சென்னையிலே ஒரு ஈகிள் ப்ளஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி மவுண்ட் ரோட்ல கிரீம்ஸ் ரோட், அதாவது மெயின் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் போகிற அந்த ஏரியாவில் நான் 1987ஆம் ஆண்டு 87 என்னுடைய அறிவு சரியாக இருந்தால் 86 87 அந்த 1 இயர் அங்கே இருந்தேன். நான் மறித்து விடக்கூடாதுன்னு பயந்து என்னை தேடி வரல. வந்தவொடனே கடிதம் போட்டேன். அன்புள்ள அப்பா மாறிவது, நான் இங்கே வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் போட்டேன். ஆனால் வீட்டில் எழுதி வச்சுட்டு போயிருந்தேன், என்னை தேடி வரக்கூடாது, வந்தால் நான் தற்கொலை பண்ணிடுவேன். ஒன்றை மாத்திரம் கற்றுக்கொள்ளுங்கள், கவனியுங்கள். 1 ஆண்டுகள் அப்படி ஓடிட்டு, ஒரு நாள் சனி இரவு ரொம்ப நேரம் வேலை செய்துட்டு நைட் டியூட்டி இருந்துச்சு. அதிகாலையிலே கொஞ்சம் லேட்டாக எழும்பி அந்த மெயின் ரோட்டில் வந்து அப்படி ஒரு டீ குடிக்கலாம், சாயா குடிக்கலான்னு வந்தேன். அப்படி ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஒன்றை பார்த்தேன். ஒரு சகோதரி நகை போடலை, வெண்வஸ்திரம் தரித்திருந்தார்கள், கையில் பைபிள், 2 சைடில் 2 பிள்ளைகளை பிடித்திருந்தார்கள். கூட அம்மா கூட போறாங்க, 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், 1-2 வயதில், 2 பேரும் மூத்தவர்கள், இளையவர்கள். 2 பேரும் வெண்வஸ்திரம் தரிச்சு நகை போடலை, 2 பேரும் கையிலையும் பைபிள். பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேசினார். நீ 12 வயசுல அபிஷேகம் பெற்றவன், இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க பேர் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆவியானவர் என்கிட்ட பேசுறார். நீ 12 வயசுல அபிஷேகம் பெற்றவன், 15 வயசுல ஞானஸ்நானம் பெற்றவன், நீ எங்கே இருக்கிறாய்? நீ ஒரு ஊழியக்காரருடைய மகன், உன்னை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். சாயா குடிக்க போனவன் அப்படி நான் மறந்துட்டேன். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நான் அவர்களை பின்பற்றினேன். அது வரைக்கும் சென்னையில் நான் அவ்வளவு தூரம் நடந்ததில்லை. மவுண்ட் ரோட்ல இருந்து தாண்டி ராயப்பேட்டைங்கிற ஊருக்கு வந்தாங்க. அவங்க என்னை பார்க்கல, சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக நான் டிஸ்டன்ஸ்ல இருந்தேன். ஆவியானவரை உந்துகிறார், ஒரு திருச்சபைக்கு போ, அவங்க ஒரு பெந்தேகோ சபைக்கு போறாங்க, அவங்க பின்னால போ அப்படின்னு ஆவியானவனை தூண்டுகிறார். போயிட்டே இருக்கிறேன். அவங்க சென்னையிலே ராயப்பேட்டையிலே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ரைட்ல உள்ள போனாங்க. அவங்களை நான் பின்பற்றினேன். அவங்க என்னை பார்க்கல. தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். தோத்திரம். உள்ள போன போது புரிந்து கொண்டேன், அது ஒரு ஆவிக்குரிய சபை. பின்னாட்களில் தான் தெரியும், மெட்ராஸ் பென்டிகாஸ்டல் அசம்பிளி MPA சபையினுடைய தலைமை சபை. பாஸ்டர் பிரபுதாஸ் வாசு 2வது தலைமுறை, இன்றைக்கு மகன் ஸ்டான்லி வாசு ஊழியத்தை செய்கிறார். ஐயா பிரபுதாஸ் வாசு அங்கே இன்னைக்கு நல்ல பாடல் ஊழியத்தை செய்த தேவ மனிதர், அருமையான பரிசுத்தவான் இன்றைக்கும் இருக்கிறார். கடந்த ஆண்டு சென்னையில் ஒரு ஊழியர் கூட்டத்தில் அவரோடு உட்கார்ந்திருந்தேன். பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் ஐயா அவர்கள் அங்கே எப்பொழுது பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள். நல்ல ஒரு ஆராதனையாக இருந்தது. முழுவதும் நான் அழுதேன். அன்றைக்கு பரிசுத்தவான் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? பாஸ்டர் பிரபுதாஸ் வாசு பின்மாற்றம், பின்வாங்கி போவானாகில் அவன் மேல ஆத்துமா பிரியமாகிறது. யாருக்கு பிரயோஜனம்? நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே இருந்தார்கள். யாருக்கு பிரயோஜனமாக இருந்ததோ இல்லையோ தெரியாது. அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். அல்லேலூயா.
இன்னைக்கு எனக்கு சாகிற வரைக்கும் எனக்கு மாறாது. திடீர்னு ஒரு வேர்டை கோட் பண்ணார். ஏன்னா அங்கே நிறைய ஊழியர்கள் உண்டு, உதவி ஊழியர்கள் உண்டு, நிறைய விசுவாசிகள் உண்டு. அவர் சொன்னார், நீ ஊழியக்காரன் பிள்ளைய விசுவாசி பிள்ளைய தெரியாதப்பா, இன்றைக்கு மரித்தால் ஒரு நிலைமை என்ன? நித்தியத்தில் கழிப்பாயா, நரகத்தில் கழிப்பாயா? அன்னைக்கு என் வாழ்வை அர்ப்பணித்தேன். உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்களேன். காலங்கள் வந்தது. 18வது வயதில் முடிவிலை ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன். இத்தனை ஆண்டுகள், 1988 சென்னையிலே 2 ஆண்டுகள், 88லிருந்து 90 வரையிலும் பேசிக் தியாலஜி, கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஊழியத்திற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். உலகத்தில் 16 நாடுகளில் என்னுடைய கால்கள் பதித்திருக்கிறது. இந்தியாவில் அநேக மாநிலங்களிலே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கிறேன். பகல் இருக்கிற இலங்கையிலே, பக்கத்தில் இருக்கிற இலங்கையிலே 14 முறை போய் ஊழியங்களை ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 10-14 சபைகள் என்னுடைய ஸ்தாபனத்தில் இருக்கிறது. ஆண்டவன் நல்லவர். ஒரே ஒரு சந்திப்பு. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க பேர் எனக்கு தெரியாது, அவங்க முகம் எனக்கு தெரியாது, அவங்க போட்டிருந்த வெள்ளை ட்ரெஸ், அவங்க போட்டிருந்த நகை இல்லை என்கிற ஒரு சாயல், ஒரு எதிர்பாராத சந்திப்பு என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. சொல்லு, 17 வயசில் தற்கொலைக்கு நான் முயற்சி பண்ணினவன். வாழ்ந்த பிரயோஜனம். என் தகப்பன் பெந்தேகோஸ் பாஸ்டர், என்னுடைய தாயார் நல்ல பரிசுத்தவாட்டி. ஆண்டவன் நல்லவர், நல்ல தேவ ஜனங்கள். ஆனால் வாழ்வின் முடிவுக்கே நான் வந்தேன். கர்த்தர் விடல. ஒரு எதிர்பாராத சந்திப்பு. ஒருவேளை அந்த கூட்டத்தில் நீங்க என்னதான் நடக்குன்னு பார்க்க வந்திருக்கலாம். நான் சொல்றேன் பிரதர், உங்களுடைய எதிர்பாராமல் கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு சந்தேகத்தை அவர் நிவர்த்தியாக போகிறார். ஒருவேளை சில மருத்துவர்களை பார்த்து வியாதி குணமாகாமல் நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கலாம். மருந்து தப்பல்ல, மருத்துவம் தப்பல்ல. மருந்தும் கைவிடும், மருத்துவமும் கைவிடும். இயேசு கைவிட மாட்டார். ஒரு எதிர்பாராத தொடுதல் உண்டாக போகிறது. Glory be to God. 40 ஆண்டுகள் நடந்தது போல அல்ல, 39 ஆண்டுகள் நடந்தது போல அல்ல, 20 ஆண்டுகள் நடந்தது போல அல்ல. இந்த கூட்டத்திலே ஒரு தெய்வீக தொடுதல் உண்டாக போகிறது. நேற்றை போல இருக்கும் என்று எண்ணாதே, போன வருஷத்தை போல இருக்கும் என்று எண்ணாதே, போன மாதத்தை போல இருக்கும் என்று எண்ணாதே. ஏய் அல்லேலூயா, உன்னுடைய நாட்கள் கர்த்தர் தொடுகிற நாட்களாய் மாற போகிறது. அல்லேலூயா, உன் சாபங்கள் மாறுகிற நாளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். தாரித்திரியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற நல்ல நாளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் நல்லவர். Glory be to God. கவனிக்க அன்போடு, எதிர்பாராத சந்திப்பு. சொல்லுங்க. எதிர்பாராத, கவனிங்க, எதிர்பாராத சந்திப்பு. அப்படி யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு இப்படி ஒருத்தரை பார்ப்பேன்னு தெரியாது, இன்னைக்கு ஒருத்தர் தூக்கி விடுவாங்கன்னு தெரியாது, இன்னைக்கு நான் நடப்பேன்னு தெரியாது, இன்னைக்கு என் வாழ்க்கை மாறும்னு தெரியாது. இனி யாரையும் நான் சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சொந்த காலில் நிற்க போகிறேன். இதுவரைக்கும் யாரையும் நம்பி வாழ்ந்து விட்டேன், இதுவரைக்கும் யாரையும் பின்பற்றி விட்டேன். என் சொந்த காலில் நிற்க போகிறேன். எதிர்பாராத சந்திப்பினால் வாழ்க்கை மாறியதே. சொல்லுமா, praise the Lord. Hallelujah. அவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும். உண்மையான சம்பவத்தை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எதிர்பாராத சந்திப்பு சாதாரணமானதல்ல. கடந்த வருஷத்தில் அநேக வெளிநாட்டு பயணங்கள் இருந்தது எனக்கு. குறிப்பாக கடந்த வருஷத்திலே 2 வெளிநாட்டு பயணங்கள், 3 வெளிநாட்டு பயணங்கள். அதில் 2 பயணங்கள் என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாது. ஒன்று தென் அமெரிக்கா நாட்டுக்கு போயிருந்தேன், இன்னொன்று மத்திய அமெரிக்க நாட்டுக்கு போயிருந்தேன். ஒன்று சென்ட்ரல் அமெரிக்கா, இன்னொன்று சவுத் அமெரிக்கா. நான் இந்த மே மாதம் கடைசியிலும் ஜூன்லையும் தென் அமெரிக்காவில் இருந்தேன். கிட்டத்தட்ட இங்கேருந்து 25 மணி நேரம் விமான பயணம். இப்பொழுது இங்கே ராத்திரி 8:15 அப்படின்னா, இப்போ அங்கே காலையில் வியாழக்கிழமை காலையில் 8:15, அவ்வளோ தூரம். அங்கே அந்த நாடு பெரு அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். ஆயுசு காலத்தில் மறக்க முடியாத சம்பவம் நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். வாழ்க்கையை மாற்றுகிற நேரமாய் கர்த்தர் மாறுந்த சாட்சி உங்களை தொடும். குறிப்பாக ஊழியர்களோடு ஆவியான பேச போகிறார். ஊழியர் உங்களை தைரியப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். கிட்டத்தட்ட 25 நாட்கள் அந்த நாட்டில் இருந்தேன். மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு பரிசுத்தவானை பார்த்தேன். இன்னைக்கு அந்த பரிசுத்தவான் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 89 வயதுக்கு மேலாயிற்று. அவர் பேர் ருடால்ஃபோ கன்சோலன்ஸ். ருடால்ஃபோ நல்ல வளர்த்தியான நபர், என்னை விட வளர்த்தியா இருப்பார், வாட்டா சட்டமா இருப்பார். இப்பொழுது சற்று பலகீனமாகி அவர் வீல் சேர்ல இருக்கிறார். நான் அவரை ஏன் பார்த்தேன்னு சொல்றேன். அவர் வீட்டுக்கு நாங்கள் போயிருந்த போது, நான் எங்களுடைய தலைமை போதகர் இன்னும் 2 பேரா போயிருந்தோம். வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுலேருந்து அழுதேன். தேவ பிரசன்னத்தை அந்த வீட்டில் நான் பார்த்தேன்.
அந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு அவரை போய் பார்க்க முடியாது, அனுமதி அப்படி இல்லை. எல்லாரும் அவரை போய் தனியாக பார்க்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் சொல்றேன், என்ன சாட்சின்னு சொல்றேன். அந்த மனுஷன் அந்த நாட்டை சார்ந்தவர் அல்ல, அவர் மத்திய அமெரிக்க நாட்டில் கியூபா நாட்டத்தை சார்ந்தவர். கியூபா அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரணும், படித்தவங்களுக்கு தெரியும். அதாவது பிடல்ஸ் காஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி கம்யூனிசத்திலே உலகத்தில் அதிகமான கம்யூனிசம் புறப்பட்டு போன ஒரு இடம் அங்கதான் அந்த கியூபா. இவர் பிறந்து வளர்ந்தது கியூபா, கியூபா நாட்டை சார்ந்தவர், மத்திய அமெரிக்காவை சார்ந்தவர். இவருடைய தகப்பனார் பெரிய கோடிக்கு அதிபதி, ஒவ்வொரு மாதமும் பல கோடி சம்பாத்தியம் பண்றவர். பயங்கரமாக கம்யூனிசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இவருடைய 18வது வயதிலே கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். பயங்கரமா பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். பயங்கர கிருபை வரங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். எங்க போனாலும் ஆயிரம் ஜனங்கள் மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. 1000 and 1000 people repents, மனம் திரும்புவாங்க, கதறி அழுவாங்க. அன்றைக்கு இருந்த டெலிவிஷன்ல இவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இவரை பத்தி அடிக்கடி இவர் ஒரு செலிபிரிட்டியா, ஒரு பெரிய ஆளா மாறிட்டார். இது அந்த நாட்டுக்கு தலைவலியா மாறிடுச்சு. பலமுறை ஜெயிலில் போட்டாங்க, பலமுறை உபத்திரவப்படுத்தினாங்க. தோத்திரம் மறுபடியும் வெளியே விடுவாங்க. இவரை ஜெயிலில் தூக்கி போட்டா ஜெயிலில் இருக்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஒரு முறை 6 ஆண்டுகள் சிறை தண்டனை போட்டு இவளை போட்டிருந்தாங்க. நான் புத்தகத்தில் படிச்ச சொல்லலை, என் கண்ணால போய் பார்த்ததை நான் சொல்றேன். அந்த பரிசுத்தவான் கூட உட்கார்ந்ததை நான் சொல்றேன். ஆண்டவருக்கு தோத்திரம். நல்ல ஆரோக்கியமாக இருந்த நாட்களில் சில வருடத்துக்கு முன்பு இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். ஸ்தாபனத்தில் நாங்கள் அவரை பயன்படுத்தி இருக்கிறோம். ஒரு பெரிய பரிசுத்தவான். கவனிங்கள், என்னை 6 ஆண்டுகள் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. 3 வருஷத்துக்கு முன்னால ஜெயிலில் வைக்க முடியல. ஏன் தெரியுமா? அந்த ஜெயில ஒரு கிறிஸ்தவ ஜெயிலா இல்ல, ஒரு பெந்தகோஸ் ஜெயிலா மாத்திட்டார். கைதி முதற்கொண்டு எல்லா அதிகாரிகள் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாய் மாறினார்கள். பெரிய தலைவலி அந்த அரசாங்கத்துக்கு. இவரை ஜெயில வைக்க முடியல, வெளியே கொண்டு வந்தாங்க. வெளியே கொண்டு வந்து சாக்கடை எல்லாம் வைத்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். இவர் மனம் திரும்பவே இல்லை. இவர் ஒரே வார்த்தையில சொல்லிவிட்டார், அவங்க விரும்புகிற மனம் திரும்புதல் அவற்றை இல்லை. இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ஆண்டவர் என்பதிலே உறுதியாக இருந்தார். சொத்துக்கள் எல்லாம் முடக்கிட்டாங்க. பல கோடிகளுக்கு அதிபதி, சொத்துக்கள் எல்லாம் அடக்கிட்டாங்க. இவருக்கு திருமணமாக இருந்தது, 3 பிள்ளைகள் இருந்தார்கள். தோத்திரம். இவரை கூப்பிட்டு சொன்னாங்க, யாருக்கும் இல்லாத ஒரு சலுகை உங்களுக்கு தாரோம். என்ன சலுகை தெரியுமா? கிறிஸ்தவத்தையும் பேசுங்க, அதே மேடையில கம்யூனிஸ்டும் பேசுங்க, உங்களை விட்டுறோம், அப்படி இல்லாட்டா உங்களை கொன்றுவோம். இவர் சொன்னார், என்ன நீங்க கொண்டாலும் பரவாயில்ல, இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொல்லதான் அழைக்கப்பட்டேன், நான் கம்யூனிஸ்டத்தை பத்தி பேச மாட்டேன். உறுதியா இருந்தார். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஒரு முறை நடந்த சம்பவம் தெரியுமா? நாட்டிலே நியூஸ் பரவியது காட்டு தீ போல. ரகசிய கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம், கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகள் ஒரு பக்கம். ஒரு மேடையில நிறுத்தி 3 ஆங்கிள் 3 முனையில நின்று ஒரே நேரத்தில் அவரை சுட்டுக் கொள்ள சட்டம் போடப்பட்டிருந்தது. நடந்த சம்பவம் தெரியுமா? இவர் சொன்னார், இந்த நாட்டு பிரஜை எனக்கு மரண தண்டனை, ஆனால் கடைசி அந்த கூட்டத்தை பார்த்து பேசுறதுக்கு எனக்கு அனுமதி தரணும். அவங்க சொன்னாங்க, உனக்கு இந்த டைம், இவ்வளவு டைம் தான், இதுல பேசி முடிச்சிடும். ஓகே, நான் பேசி முடிச்சிடுறேன். ஆவியில நிரம்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். தெரியுமா? சுடுறவன் சுட முடியல, டைம் அவுட் ஆயிடுச்சு. அந்த நாட்டு சட்டத்தின்படி மரண தண்டனை நிறைவேற்ற முடியாவிட்டால், அந்த நாடு மட்டும் இல்ல, நம்ம நாடே இப்படிதான், மரண தண்டனை ஸ்லிப் ஆயிட்டா அதுக்கப்புறம் மரண தண்டனை கொடுக்க முடியாது. அவங்களுக்கு தலைவலியா மாறி போச்சு. ஜெயிலும் வைக்க முடியல, மரண தண்டனையும் கொடுக்க முடியல. என்ன செய்தாங்க? நாடு கடத்தினாங்க. கொடூரமான சம்பவம். பல கோடிகளுக்கு அதிபதி, அப்பா, அம்மா, மனைவி, 3 பிள்ளைகள். பெண்களுக்கு மட்டும் ஒரு ஹேண்ட்பேக் எடுக்க அனுமதி, ஆண்களுக்கு போட்ட ட்ரெஸ்ஸோட, கையில பணம் கிடையாது. நாடு கடத்தினார்கள். நாடு கடத்தப்பட்டிருந்தான் பெரு. நீங்க நினைக்கிறீங்க அமெரிக்கா எல்லாம் பணக்கார நாடா? இல்ல, அவை யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா மட்டும் தான் பணக்கார நாடு. நான் கொலம்பியா போயிருக்கிறேன், பனாமா போயிருக்கிறேன், அமெரிக்க நாடுகளுக்கு. அதெல்லாம் ஸ்பானிஷ் கண்ட்ரி, லாட்டின் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. எல்லாம் பெரிய பணக்கார நாடுகள் அல்ல. இன்றைக்கே எப்படி இருக்குன்னா 40 வருஷத்துக்கு முந்தைய எப்படி இருக்கும்? நான் சொல்றது ரொம்ப வருஷமும் ஆகல. நானே ஊழியத்துக்கு வந்து 36 வருஷம் ஆச்சு. அந்த பரிசுத்தம் அந்த நாட்டுக்கு போய் 40 வருஷம் ஆச்சு. கவனிங்க, உண்மை சாட்சி சொல்றேன். ஆவியானவர் சொல்ல என்ன பாரப்படுத்துகிறார். கவனிங்க, எதிர்பாராத சந்திப்பு வாழ்க்கையை மாற்றும். Praise the Lord, praise the Lord. நாடு கடத்தினார்கள். அந்த ஏர்போர்ட்ல இவரை எந்த நாட்டில் எந்த ஏர்போர்ட்ல கடத்துறாங்களோ அந்த ஏர்போர்ட், நான் சின்ன ஏர்போர்ட், திருவனந்தபுரத்தினுடைய பழைய ஏர்போர்ட் எப்படி இருக்கும்? நியூ ஏர்போர்ட் டெர்மினல், நியூ டெர்மினல் பழைய ஏர்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு.
அப்ப 40 வருஷத்துக்கு எப்படி இருக்கும்? ஏர்போர்ட்ல கடத்தி பாஸ்போர்ட் கிழிச்சு தூர போட்டு கூட்டு வந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு எங்க படுக்க போறோம்னு தெரியாது, எங்க சாப்பிட போறோம்னு தெரியாது. ராத்திரி 9 மணி என்ன செய்ய போறோம்னு தெரியல. அவங்க அப்பா வாயை திறந்து கேட்கிறாராம், எப்பா இன்னைக்கு ராத்திரி பிளாட்ஃபார்ம்லயே தங்க போறோம். கவனிங்க, அந்த ஏர்போர்ட்ல ஒரே ஒரு பழைய கார், நம்ம ஒரு மாருதி 800 மாதிரி ஒரு பழைய கார் இருக்கு. அங்க இருந்து ஒருத்தன் இறங்கி ஓடி வரான். ஒருத்தன் வந்து கேட்கிறான், நான் உன்னை டிவில எல்லாம் பார்த்துருக்கிறேனே. ஏன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் எல்லாருக்கும் ஒரே, நம்ம நாடு மாதிரி இல்லை. நமக்கு 1252 பாஸ் இருக்கு இந்தியாவில், அங்க அப்படி கிடையாது. ஸ்பானிஷ் கண்ட்ரி, எல்லாருமே ஸ்பானிஷ் பேசுவாங்க, ஆங்கிலம் கூட பேச மாட்டாங்க. நீ ருடால்ஃபோ தான்? ஆமா. உனக்கு என்ன பிரச்சனை, இங்கே எப்படி வந்த, குடும்பமா வந்திருக்கீங்களே? அவர் சொன்னா நான் இயேசுநாதரை பத்தி பேசுறேன், நாடு கடத்திட்டாங்க. அப்படியா? பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணு சொல்லி 1/2 மணி நேரத்தில் என்ன ஒரு கார் கூட்டிட்டு வந்தான். 2 கார், இவன் கார்ல ஏத்துனா, அந்த கார்ல ஏத்துனா. அவன் யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது. ஒரு 2 வீட்டுல தங்க வச்சான். 3 மாசம் சாப்பிட்றதுக்கு வஸ்திரத்துக்கு எல்லாம் பணம் கொடுத்துட்டு போயிட்டான். அவன் சொன்ன, நான் 3 மாசம் கழிச்சு வரேன், உன்னை நான் அந்த நாட்டில் பிரஜையா மாத்திடுறேன், கவலைப்படாத, நல்லா சாப்பிடு, தைரியமா இரு. எதிர்பாராத சந்திப்பு. இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive today. Jesus is a living God. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். வேற என்ன வேணும்? பாசம் தெரியும், சாப்பிட்றதுக்கு இருக்கு, தங்குறதுக்கு வீடு இருக்கு, சாப்பிட்றதுக்கு பணம் இருக்கு. வேற என்ன வேணும்? அடுத்த நாளே ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். 40 வருஷம் தான் ஆச்சு, அடுத்த நாளே ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். 3 மாசத்துல இந்த நாட்டில் ஊழியம் செய்ய முடியும் என்று ஒரு தைரியம் வந்து விட்டது. இவர் ஆண்டவர்கிட்ட கேட்ட 2 காரியம். ஆண்டவரை, 1 என்னை ஆஸ்திரேலியா கொண்டு போங்க, அப்படி இல்லைன்னா இங்க அடைச்சு போட்டுக்கிற ஒரு சினிமா தியேட்டர் வேணும். ஒரு ஒரு பெருசா கேட்கிறார். கேட்கும் போதே பெருசா கேட்கிறார். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். லிசன் டு மீ. 3 மாதங்கள் ஓடிவிட்டது. சொந்த காலில் நிற்கலாம், ஒரு சபை ஆரம்பிக்கலாம் என்கிற தைரியத்துக்கு அவர் வந்து விட்டார். நிறைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். நல்ல வார்த்தைகளை, உபதேசத்தை தைரியமாய் அவர் பிரசங்கிக்கிற ஒரு நல்ல பரிசுத்தவான். ஆண்டவருக்கு தோத்திரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கவனிங்க, 3 மாசம் கழிச்சு அவன் வாரான். இவருக்கு இருதயத்தில் ஒரு நன்றி சொல்லணும்னு ஆசை. நம்ம யாருன்னே தெரியாது, அடுத்த நாட்டுக்காரன் நம்மளை வாழ வச்சுட்டு போயிட்டானே, சாப்பிட்றதுக்கெல்லாம் தந்திருக்கானே, இப்போ சொந்த கால் நிற்கலாங்கிற பலம் வந்திருக்கு, அது யாருன்னே தெரியலையே. அல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு காத்திருக்கும் போது ஒரு நாள் அவன் வாருகிறான். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, அவனுக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கும் போது ஒரு அதிர்ச்சி அவருக்கு காத்திருந்தது. அவன் கையில் வித்தியாசமான ஒன்று இருந்தது. அவர் அப்படியே கூர்மையாய் கவனித்து பார்த்த போது கிட்ட வந்தவனை கண்டுபிடித்து விட்டார். அவனுடைய கையிலே இஸ்லாமியருடைய வேதம் குர்ஆன் இருந்தது. அது ஒரு கிறிஸ்தவ நாடு, கத்தோலிக்க நாடு. நிறைய அந்த பெருவில் நிறைய பள்ளிவாசல்களை பார்க்க முடியாது. எங்கேயோ 1-2 பள்ளிவாசல், அங்கேயும் சில இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். ஓகே. ஆனால் நிறைய கிறிஸ்தவ நாடு அது. எங்கே பார்த்தாலும் கிறிஸ்டியானிட்டி, காத்தலிக் அப்படி இருக்கும். சில கொஞ்சம் புரோட்டஸ்டன்ட், கொஞ்சம் பெந்தகோஸ்து இருக்கும். மற்றபடி நிறைய அது கத்தோலிக்க நாடு. அவர் குர்ஆனோடு உள்ள வருகிறார். இவர் அவருக்கு நன்றி சொன்னார். அவன் உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சான். உங்க இயேசு உன்னை கைவிட்டார், உன் வேதம் உன்னை கைவிட்டுச்சு, நான் தான் அவனுக்கு சாப்பாடு போட. அவன் நினைச்சான் இவனை இஸ்லாமியனா மாத்திட்டா நம்ம உலகத்துல பெரிய ஆளா மாறிடலான்னு நினைச்சான். அவர் சொன்னாரு, நான் வைத்திருக்கிற வேதம் சத்தியம். அல்லேலூயா. வேதம் மாத்திரமே உண்மை. ஆமீன் சொல்லுங்க. இயேசுவே மெய்யான தேவன், இதில் நான் தெளிவாயிருக்கிறேன், நீ செய்த உதவிக்கு நன்றி. எவ்வளவோ பேசி பார்த்தான், முடியாதுன்ட்டார். கடைசியா ஆக்ரோஷமா எழுப்பிட்டான். கடைசி ஒரு வார்த்தை சொல்லிருக்கான், நன்றி கெட்டவன், வெளியில பாக்க வெளியிறங்கிட்டான். 3 மாசத்துல அப்பா அம்மா மனைவி 3 பிள்ளைகள் தெருவுக்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்துல அவர் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு அடைச்சி போட்டிருந்த சிட்டிக்குள்ள லீமா, அந்த சிட்டி பேர் லீமா, பெரு தேசத்தில் லீமாங்கிற சிட்டியிலே ஒரு அடைச்சி போட்டிருக்கிற சினிமா தியேட்டர் அவர் பார்த்து வச்சிருந்தார். அதுல சினிமா நடக்கல, ஒரு பெரிய தியேட்டர் அடைச்சிருந்துச்சு. அந்த ஓனரை பார்த்து கேட்டார், நான் ஒரு பாஸ்டர், இங்க ஒரு ஊழிய விரும்புறேன், எனக்கு அது வாடகை கொடுப்பீங்களான்னு கேட்டார். சொன்ன, வாடகை வேண்டாம், உன்னால முடிஞ்சா கிளீன் பண்ணிக்க நான் சொல்லும் போது அதை காலி பண்ணி தந்துருந்தார். ஒரு சில மாதங்களில் 500 விசுவாசிகளை கத்தர் கொடுத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். பெரிய கட்டடம், மேல் கூரை பழுதடைந்து விட்டது. அது பிரிச்சு போடுறதுக்கு இவற்ற பைசா இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க, வேணா நீ பிரிச்சு வேணா கட்டிக்கிட்டாங்க. ஒரு நாள் ஆராதனை நடந்துகிட்டு இருக்குது, வெளியே யாரோ கூப்பிட்டுருக்காங்க, போயிருக்க டமார்னு சத்தம், அப்படி இடிஞ்சு விழுந்துச்சு. உள்ள 500 பேர் இருக்காங்க, இடிஞ்சு விழுந்துச்சு. இவன் நெஞ்சில் அடிச்சு அழுதார், ஆண்டவரே இந்த கொலை பாதத்துக்கா இந்த நாட்டை கொண்டு வந்தீர்,
ஃபயர் சர்வீஸ் வருது, மிலிட்டரி வருது, எல்லாம் வருது. நடந்த சம்பவம் எங்கேயோ அப்படி தொங்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு மனுஷன் மட்டும் கை ஒடிஞ்சிருக்கு. ஒரு நபர் சாகல. அரசாங்கமே புதுசா சீட்டு போட்டு கொடுத்துட்டான். ஆண்டவர் செய்வார். எதிர்பாராத சந்திப்பு சாதாரணமானதல்ல. ஆமீன் சொல்லுங்களேன். இனி அப்படி சொல்லிட்டு போன நேரம் ஆயிரும். நிறைய காரியங்கள் பேச விரும்புறேன். 40 வருஷமா இப்ப சொல்லட்டுமா? எத்தனை சபை தெரியுமா? அந்த 40 வருஷம் அந்த பரிசுத்தவான் கட்டினார். 1768 திருச்சபைகள். ஒரே மனுஷன், ஒரே மனிதன், நாடு கடத்தப்பட்ட ஒரே மனிதன். சொந்த நாடு அல்ல, பாஷை மட்டும்தான் தெரியும், கலாச்சார வித்தியாசம், எல்லா வித்தியாசம், அரசாங்க வித்தியாசம். இந்த 40 வருஷத்துல 1768 சபைகள். எந்த தியேட்டர்ல குடியேறினாரோ அந்த தியேட்டரை விலைக்கு வாங்கினார். எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதே தியேட்டர்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட 15,000 ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அங்க போய் நான் பிரசங்கம் பண்ணேன். அதே சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணேன். அவர் முதல் முறையா எந்த இடத்துல குடியேறினார் அங்க போய் நான் பிரசங்கம் பண்ணேன். நான் போயிருந்த அன்னைக்கு ஒரு திங்கக்கிழமை இந்தியாவில இருந்து நாங்கள் போனதுனால எங்களை எல்லா இடங்களுக்கும் பிரிச்சு விட்டுருந்தாங்க. அந்த திருச்சபைக்கு போகிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். நான் போய் பிரசங்கம் பண்ண அன்னைக்கு 2000 பேருக்கு அதிகமாக அந்த திருச்சபையில் இருந்தார்கள். இன்னைக்கு 3000க்கு அதிகமான ஊழியர்கள் அவரிடத்திலே. 40 ஆண்டில் கன்வென்ஷன் இடத்தை கூட்டல மேல கன்வென்ஷன் இடத்தை கிரவுண்ட் இல்ல, பிரிச்சுட்டாங்க கன்வென்ஷனை. 3 கன்வென்ஷன் போனேன். ஒரு கன்வென்ஷன்ல 10,000 ஜனங்களை பார்த்தேன். ஒரு கன்வென்ஷன்ல 20,000 இருந்து 25,000 ஜனங்களை பார்த்தேன். ஒரு கன்வென்ஷன்ல 75,000 ஜனங்களை பார்த்தேன். அல்லேலூயா. அந்த நாட்டில் இருக்கிற பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம், அதில் தான் கன்வென்ஷன். உங்களுக்கு பாஸ்டர் அழகா ஷீட்லாம் போட்டு தந்திருக்காங்க. எனக்கு சிரிப்பு வருது. அங்க நினைக்கிறேன் எப்படி தெரியுமா, பகல் கூட்டத்தில் ஸ்டேஜ் ஓப்பன் கிரவுண்ட்ல ஜனங்கள் கொடையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? 25,000 50,000 ஜனங்கள் உட்கார்ந்துருக்காங்க. கூட்டம் எப்போ நடக்குன்னு தெரியுமா? 6 மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி 10 மணிக்கு தான் முடியும். காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்குது, 2 மணிக்கு தான் முடியும். பரிசுத்தவான்கள் பிரசங்கிப்பார்கள், ஆராதிப்பார்கள். ஒரு பெந்தைக்கோஸ் எழுப்புதலை அந்த நாட்டில் பார்த்தேன். ரட்சிக்கப்பட்டு நான் நினைச்சேன் கேரளாவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் கொஞ்சம் பெந்தைக்கோஸ் நல்ல ஆவிக்குரிய அனுபவங்கள் என்னன்னு. நீங்க வேணா நெட்ல அடிச்சு பாருங்க, தேடி பாருங்க. நான் போய் பார்த்த போது ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனங்கள் நகை அணிகிறத நான் பார்க்கல. 75,000 ஜனங்களும் நகை இல்லாம நான் பார்த்தேன். அல்லேலூயா. பெண்கள் முடிய வெட்டக்கூடாதுன்னா பியூட்டி பார்லர்ல போய் வெட்ட மாட்டாங்க. வெளிநாட்டு அமெரிக்க கதையை பேசுறேன். பெண்கள் நீளமா முடிய வளர்த்திருப்பாங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண்களும் ஆண்கள் போடுற ஜீன்ஸ் பேண்டை யூஸ் பண்ண மாட்டாங்க, டி-ஷர்ட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. பெந்தைக்கோஸ் உபதேசத்தை, வேதாகம உபதேசத்தை பார்த்தேன். பெந்தைக்கோஸ் நாளில் ஆரம்பிக்கப்பட்ட சபையின் சத்தியத்தை அங்கே பார்த்தேன். அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? நாட்டு கலாச்சாரம் எங்க சபைக்குள்ள வராது, வேதாகம கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். 50 வருஷம் தான் ஆச்சு, only 40 years. இன்னைக்கு இந்த தேசம் அவருக்கு என்ன பெயர் கொடுத்திருக்காங்க தெரியுமா? The father of Peru, பெருவின் தந்தைன்னு கொடுத்திருக்காங்க. 17 ஸ்கூல் ஆரம்பிச்சார். அடுத்து அவருடைய தரிசனம் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளையிலிருந்தே உருவாக்கணும். 17 ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறார். ஏலிம் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஒரு ஸ்கூலுக்கு நீ கூட்டு போன, எங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அழுதுட்டே இருந்தேன். இங்கே இருந்து அங்கே வர, கிட்டத்தட்ட இங்கே இருந்து அவ்வளோ தூரம் 2 சைடில் நின்று நம்ம ஊரில் 11th 12th படிக்கிற பிள்ளைங்களுக்கு வரவேற்றாங்க. எப்படி வரவேற்றாங்க தெரியுமா? முழு வேதாகமத்தை கையில் வச்சு ஒரு மிலிட்டரி போல எங்களை வரவேற்றார்கள். கிட்டத்தட்ட பரிசுத்தவான் 17 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறார். எல்லா ஊழியத்திற்காக ஒரு பெரிய பெத்தேல்ங்கிற சேட்டலைட் டிவி. ஏன் அவருக்கு மட்டும்தான் கர்த்தரா? உங்களுக்கு கர்த்தர் இல்லையா? எதிர்பாராத சந்திப்பு. சந்தித்தவன் யார்? ஒரு இஸ்லாமியன். ஆனா கர்த்தர் அவனை கொண்டு பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை உண்டு பண்ணினார். 40 ஆண்டுகள் உடமானவன், 40 ஆண்டு நடக்க முடியாது, 40 ஆண்டுகள் யாரையோ சார்ந்து வாழ்ந்தவன், 40 ஆண்டு உதவிக்கு மற்றவர்களை சார்ந்தவன், 40 ஆண்டு தன் தேவைக்கு மற்றவர்களை சார்ந்தவன். ஆனால் ஒரு சந்திப்பு அவன் வாழ்க்கையை மாற்றி விட்டது. இந்த கன்வென்ஷன் உனக்காகத்தான், இந்த கூட்டங்கள் உங்களுக்காகத்தான். அல்லேலூயா. தூர இடத்துல வெளிநாட்டில இருந்து இது கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அருமை மகனே, இந்த வார்த்தை உனக்காகத்தான். உன்னை தேவன் மாற்ற போகிறார். நீ முடங்க போகிறதில்லை. ஏதோ ஒரு இடத்தில் முடங்க போகிறதில்லை. 4 பேர் பரியாசம் பண்றது போல நீ முடங்க போகிறதில்லை. உன்னை அற்பமாய் பார்க்கிறது போல முடங்குகிறதில்லை. நீ எழும்பி நிற்கிற நாட்கள் வருகிறது. சரித்திரம் படைக்கிற நாட்கள் வருகிறது. ஆமீன் சொல்லுங்க. அந்த எழுப்புதெல்லாம் கண்குளிர பார்த்தேன்.
ஒவ்வொரு பிரசங்கத்திலும் விசுவாசிகளுமா ஊழியக்காரங்க ஒவ்வொரு பிரசங்கத்தின் முடிவில் ஒப்பு கொடுத்தா ஓடி வருவாங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறது போல சில நிமிடத்தில் 2-3 நிமிஷத்தில் வந்து நின்று ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கதறி அழுது அந்நிய பாஷை பேசுவார்கள். நம்முடைய கண்கள் கேட்ட ஆண்டவரே வருகை தாமதிச்சா நாங்கள் சாகிறதுக்குள்ள இந்த எழுப்புதலை எங்க நாடு பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. காடு நினைக்கிறீங்களோ? பேச்சுப்பாறை மலை நினைக்கிறீங்களோ? பெரிய மலைக்கு போனேன், 0 டிகிரி. அங்க போய் சபையில பார்த்தா 3000 விசுவாசி. நீங்க பேச்சுப்பாறை நல்ல இடம் தான், ஆமா கேட்டீங்களா? அங்க போனேன் 0 டிகிரிக்கு மேல மலையில போனேன். அங்க போய் உட்கார்ந்தா சர்ச்சுக்குள்ள 3000 விசுவாசி உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் நல்லவர். ஓகே, செய்தி எதிர்பாராத சந்திப்பு. ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் அவன் பேதுருவை பார்த்ததில்லை, அது வரைக்கும் அவன் யோவானை பார்த்ததில்லை. ஒருவேளை இப்படி கூட்டங்களை நீங்க பார்க்காம இருக்கலாம். நீங்க கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார், உன்னை மாற்ற கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார், உன்னை உயர்த்த கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாமா? அதனுடைய 5, 6, 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பேதுரு நல்ல கவனிங்க. 6 வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. ரெண்டாவது இவன் என்ன கேட்டமா? இது வரைக்கும் மா தர்மம் போடுங்கம்மா, மா பிச்சை போடுங்கம்மா, மா பசிக்குதுமா, இப்படிதான் தர்மம் கேட்டிருப்பாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, இப்படிதானே? காலையில கன்னியாகுமரியில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன், முடிச்சுட்டு ஃபேமிலியாக போயிருந்தோம். அப்படி சரி கடற்கரை வழியாக வரலான்ற போது காரில் வந்து ஒரு ஆள் பிச்சை கேட்டார். நான் உடனே பர்சனல் எடுத்து கொடுத்தேன். பசிக்குது ஏதாவது கொடுங்க, இது இயற்கை தானே. ஹலோ, அப்போ அவங்க கேட்கறத கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு புதுசாக ஒரு வார்த்தை கேட்குறான். இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து கேட்டதே இல்லை காதில். அம்மைக்கு சொந்தக்காரன் பேசலை, அப்பனுக்கு சொந்தக்காரன் பேசலை, ஃப்ரெண்டும் பேசலை, பேக்கும் பேசலை, ஒரு வயலும் பேசலை. புதுசாக ஒரு வார்த்தை கேட்குறான். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. எதிர்பாராத நற்செய்தி உங்க காதுகள் கேட்க போகிறது. உன் பிள்ளைகளை குறித்து உன் காதுகள் கேட்க போகிறது. உன் தலைமுறை குறித்து காதுகள் கேட்க போகிறது. உங்க சபையை குறித்து காதுகள் கேட்க போகிறது. இதுவரையிலும் கேட்டிராத ஒரு எதிர்பாராத நற்செய்தியை கர்த்தர் தர போகிறார். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாய் மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாய் மாற்றும். ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம்? ஏன் இந்த பிரம்மாண்டமான செலவுகள்? நீங்க வார்த்தையை கேட்கணும். எதிர்பாராத நற்செய்தி. இவன் எதிர்பார்த்த நற்செய்தி என்ன? நான் உனக்கு சாப்பாடு தாரேன். இவன் எதிர்பார்த்த நற்செய்தி என்ன? வெள்ளி தாரேன். இவன் எதிர்பார்த்த நற்செய்தி என்னமா? பொண்ணு தாரேன். ஆனா அவன் எதிர்பாராத நற்செய்தி என்ன தெரியுமா? உன் நிலைமை மாறணும். இன்றைக்கு உன் தேவை சந்திக்கப்படுகிறது அல்ல. அல்லேலூயா. நீ இந்த இடத்துல முடங்க கூடாது. நீ இங்க இருக்கிறவன் அல்ல, தேவாலயத்துக்கு போக வேண்டியவன். நீங்கள் இங்கே மாண்டு போகிறவர்கள் அல்ல, நித்தியத்திற்கு போகிறவர்கள். ஆமென். இன்னைக்கு உலக மக்கள் எப்படி தெரியுமா? கண்டதே காட்சி கொண்டதே கோலம். வெந்த திங்கன விதி முடிஞ்சோட ஜாகணும், செத்தவனை தெக்கையோ வடக்கையோ. ஹலோ, என்ன சொன்ன? ஒரு குறுக்கு, ஒரு அமுக்கு, ஒரு தமுக்கு முடிஞ்சு. இல்லை இல்லை இல்லை, நீங்க எங்கேயும் முடங்க அடைக்கப்பட்டவர்கள் அல்ல. எதையோ திருப்தி அடைஞ்சிடாதுங்க. அவன் அதில் நல்ல சாப்பாடு கிடைக்கி பாவனு போடுறான். கம்ஃபர்ட் சோன், நல்ல கம்ஃபர்ட் சோன்ல உட்கார்ந்துருக்கான். இல்லை இல்லை, அவங்க உங்களை குறித்த ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. உன் பிள்ளைகளை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது. உன் தலைமுறை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது. நற்செய்திகள் உன் காதுக்கு நிறைய வரப்போகிறது. தூர இடத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வாழ்க்கையில 2வது கிடைச்சது என்ன தெரியுமா? எதிர்பாராத நற்செய்தி. ஆமென் சொல்லுங்களேன். அவனுக்கு யோசிச்சு பாருங்க, இதுவரைக்கும் யாருமே அப்படி சொன்னதில்லை. நடந்து எழுப்பி நடப்பா. அவன் நடக்க முடியாதனால விழுந்து கிடக்கிறான், நடக்க முடியாதனால தானே படுத்து கிடக்கிறான், நடக்க முடியாதனால தானே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். ஆனா அவருக்கு நேரா நற்செய்தியை கர்த்தர் கொண்டு வந்தார். நீ கர்த்தர் கொண்டு வருகிறார். உங்களுக்கு நேரா நற்செய்தி. நீ மனிதரை சார்ந்து வாழ போகிறதில்லை, நீ எழுப்பி நடக்க போகிறாய். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. யாரும் உங்களை அற்பமாய் பார்க்க போகிறதில்லை, எழுப்பி நடக்க போகிறாய். அற்பமாய் பார்த்த உங்களை சிலர் இனி அற்புதமாய் பார்க்க போகிறார்கள். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அசிங்கமா பார்த்த உங்களை இனி ஆச்சரியமா பார்க்க போறாங்க.
உங்க வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் இவன் இவ்வளவுதான், இனி இவா இவ்வளவுதான், இவன் ஜுவாலி முடிஞ்சா இவன் ஜுவாலி முடிஞ்சா நினைச்சவர்கள் இல்ல. இவனுக்கு என்ன ஒரு காலம் இருக்கிறது, என்ன ஒரு இயர் இருக்கிறது, என்ன ஒரு நாட்கள் இருக்கிறது பார்க்கிற காலங்கள் வருகிறது. முற்றுப்புள்ளி வைத்த அநேகர் இனி ஆச்சரிய புள்ளி வைக்க போகிறார்கள். ஒரு அலையிலே சொல்லுவோமா, ஆண்டவருக்கு என்ன மகிமை உண்டாகட்டும். எதிர்பாராத செய்தி உன் காது கேட்கும். உன் பிள்ளை போன் பண்ணி சொல்லுவான், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், உன் கண்ணீருக்கு பதில் வரப்போகிறது. அல்லேலூயா. உன் பிள்ளை சொல்லுவான், எல்லா பாடத்திலும் பாஸ் ஆயிட்டேன். உன் பிள்ளை சொல்ல போறான், எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. எதிர்பாராத செய்தி உன் காதில் வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. எதிர்பாராத நற்செய்தி நசரேனா இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. மூன்றாவது 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடுகள் பலன் கொண்டது. கவனிங்க. அல்லேலூயா. வலது கையினால் அவனை பிடித்து, எல்லாரும் சொல்லுங்கம்மா, வலது கையினால் அவனை பிடித்து. இதுவரைக்கும் கிடைச்ச உதவியெல்லாம் இப்படி பிச்சை எடுக்க தூக்கி கொண்டு வந்தார்கள். பிச்சை எடுத்த போது தூக்கி கொண்டு போனார்கள். இவங்க டெம்பரவரியான உதவி, இவங்க உதவி பிச்சை எடுக்க வச்சது, தம்ம எடுக்க வச்சது. ஆனா இப்போ எதிர்பாராத உதவி என்ன தெரியுமா? நடக்க வைக்கிற உதவி, துள்ள வைக்கிற உதவி, துதிக்க வைக்கிற உதவி, குதிக்க வைக்கிற உதவி, சர்ச்சுக்குள்ள போக வைக்கிற உதவி, இவனை பார்த்து 4 பேர் அந்த மண்டபத்துக்கு ஓடி வருகிற உதவி. நடந்து 2000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு பேச்சு பாறையில பேசிக்கிட்டு இருக்கு. ஏமா, உங்களை பத்தி சரித்திரம் பேசுகிற நாட்கள் வருகிறது. உங்களை பத்தி தலைமுறைகள் பேசுகிற நாட்கள் வருகிறது. சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் மாற்ற போகிறார். அவர் மாறாதவர், அவர் மாற்ற போகிறார். ஏய் ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதிர்பாராத உதவி. என்ன சொல்லுங்க? எதிர்பாராத. அவன் எதிர்பார்த்தது எதுல? பிச்சைக்காரன் எது என்ன வச்சிருப்பான்? ஒரு தட்டு வச்சிருப்பான். சொல்லுங்க. தட்டு வச்சுட்டு வா, அந்த தட்டில் போடுற பைசா சத்தம் கேட்கறது தட்டிக்கிட்டே இருப்பான். நோட்டு வரும்போது எடுத்து உள்ள வச்சிருவான். கட்டிகளா போட்டு நோட்டை எடுத்து உள்ள அடிச்சு மாற்றி உள்ள வச்சுட்டு மறுபடியும் சில்லறை போட்டு தட்டிக்கிட்டே இருப்பான். எனக்கு சிரிப்பு வந்துட்டு. கட்டிகளா அவன் எதிர்பார்த்த தட்டில், ஆனால் கர்த்தர் கொடுத்தது முட்டில். கொள்ளாம கதை. எப்படி 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 சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லுங்கன்னு. எதிர்பார்த்தது தட்டில், ஆனால் அவனுக்கு கிடைச்சது, என் புள்ளிக்காரனை கிடைச்சது. உன்னுடைய எதிர்பார்ப்பு இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அல்லேலூயா. நீ என்ன பிச்சை எடுக்கணும்னு நினைக்கல, நீ சொந்த கால நிற்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இனி நீ யாரையோ சார்ந்தல்ல, நீ கர்த்தரை சார்ந்து நிற்க போகிறாய் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஏய் அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதிர்பாராத உதவி ஆண்டவர் தர விரும்புகிறார். எங்க இருந்து வரும்னு தெரியாது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களிலாக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் என்கிற ஒத்தாசை வரும். ஒரு தேவ மனிதனோடு பேசிக் கொண்டிருந்தேன். நான் நேசிக்கிற ஒரு தேவ மனிதர். அவருடைய சாட்சி சொன்னார். நாங்கள் ஒரு வேதாம கல்லூரியிலே ஒன்றாய் பாடம் எடுக்கிறோம். கடந்த வாரத்தில் நாளில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த போது அவர் ஒரு வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணினார். அன்னைக்கு நானும் போயிருந்தேன். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாட்சி. அப்போ அவருக்கு இயேசு கிறிஸ்துவை என்னும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத, அதே ஊரை சார்ந்த ஒரு புற மதத்தை சார்ந்த ஒரே ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்திருக்கிறான். அவன் இன்றைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்படவில்லை. நல்ல மனிதர், ஒரு நல்ல மனிதர். அவர் கட்டி கொடுத்திருக்கிறார். எப்படின்னு கேட்டேன். உட்காந்து பொறுமையாக கேட்டேன். எப்படின்னு கேட்டேன். எப்படி நடந்துச்சுன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், எங்கள் அப்பா அதே ஊரை சார்ந்தவர். என்னோட தகப்பனார் ஆரம்பத்தில் பயங்கர ரவுடி. ஒரு முறை அவர் கல்லூரியில் படித்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் நடந்த ஒரு தகராறில் எங்கள் அப்பா ஒருத்தரை அடித்து ரத்த வெள்ளத்தில் மாற்றி இன்னொருத்தனை அடிக்கும் போது, இது ஐ விட்னஸ். அவர் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஒரு வேளை செத்து போயிட்டா நம்ம தான் ஐ விட்னஸ்னு ஒழிக்கிட்டார். ஆனால் அந்த ஆள் சாகலை, சோமாயிட்டார். 6 மாதத்துக்குள்ளாக இந்த பாஸ்டருடைய அப்பாவை கத்த ரட்சித்து அவர் வாழ்க்கை மாதிரி ஊழியக்காரராக மாறிட்டார். அப்போ அவருக்குள்ள ஒரு கேள்விக்குறி, இவ்வளோ முரட்டாட்டமான ரவுடிய அல்லேலியான்னு சொல்ல வச்சா இதில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவர் கிறிஸ்துக்குள்ள வரல. அன்னையிலேருந்து ஒரு பழக்கம், அந்த பாஸ்டரை பார்க்கறது, பாஸ்டர்கிட்ட பேசுறது, வர்றது, எல்லாம் செய்கிறது. அவர் படித்து, அவர் மருத்துவர், அவருடைய மனைவி மருத்துவரை மாறிட்டாங்க.
பிள்ளைகள் மருத்துவராக மாறிட்டாங்க. அந்த குறிப்பிட்ட பகுதியிலே அவர் ஒரு பெரிய மருத்துவர், நல்ல மனிதர், மாமனிதர். எந்த கெட்ட பழக்கங்களும் அவருக்கு கிடையாது. கடவுளை தேட முயற்சிக்கிறார். ஒரு தெய்வீகம் அவருக்கு பிடிக்கும். இந்த போதகர் மரித்த போது அவர் வந்து நின்று எல்லா காரியமும் செய்தார். ஒரு நாள் வந்து சொன்னாராம், நான் உங்களுக்கு ஒன்று செய்ய விரும்புகிறேன், என்ன ஏதாவது ஒன்று நான் செய்யணும் சொல்லுங்க. அப்போ போதகர் சொன்னாரா, நான் ஒரு 10க்கு 10 ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன், எங்களுக்கு இந்த ஷெட்டு போதும், யாராவது இருந்தால் ஊழியக்காரங்க வந்து தங்குறதுக்கு இடம் இல்லை, முடிஞ்சா அதை நீங்கள் செய்து கொடுங்க. இவர் சொன்னாரா, ஒன்று செய்வோம், நீங்கள் இப்போ இருக்கீங்களா வீடு, அதை நீங்கள் ரெடி பண்ணுங்க, ஊழியக்காரங்க அதில் வந்து தங்கட்டும், நான் உங்களுக்கு ஒன்று செய்கிறேன், 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டி தரேன். எப்படி 35 40 லட்சம் ஆயிருக்கும். நல்ல கவனிங்க, தேவன் செய்கிற உதவியை பாருங்க. கிராமம் ஏமா, ரொம்ப கிராமம், பின்தங்கிய கிராமம். அந்த பிரதிஷ்டைக்கு நான் போயிருந்தேன். இந்த வாரத்தில் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தா, அவர் சொல்றாரு, அந்த வேலைக்காரங்களுக்கு குடிக்கிற தண்ணி முதற்கொண்டு எனக்கு கொடுக்க விட மாட்டார், அங்கே வேலை செய்கிற வேலைக்காரனுக்கு சாயா முதற்கொண்டு கொடுக்க விட மாட்டார், அவர் செலவு. அந்த வீட்டுக்கு ஒரு பைசா நான் செலவழிக்கலை. இல்லைங்க தான் இருக்கீங்களா? எங்களுக்கு நடக்குமா பாஸ்டர்? அவருக்கு நடந்தா உங்களுக்கு நடக்க கேட்டேடா. ஓ, ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? என்ன சொல்ல மாட்டீங்க? அது மட்டுமா செய்திருக்காரு? இவங்க தம்பி இன்னொரு இடத்துல ஊழியம் செய்கிறார், உங்களுக்கு இப்படி செய்துட்டேன், உங்க தம்பிக்கு ஒன்று செய்யணும், செய்யலாமா? நான் செய்து கொடுக்கவா? உங்களுக்கு கடவுள் பேசினா செய்யுங்க. ஒரு வீடை கட்டி வீட்டுக்கு மேலே ஒரு பெரிய சர்ச்சு தம்பி கட்டி கொடுத்துருக்கிறார். அட்ரஸ் எங்கே போகலான்னு நினைக்கிங்களா? சொல்ல மாட்டேன், கேட்டீங்களா? குழப்பத்தொண்டு பண்ணிடக்கூடாது, நல்லா இருக்கட்டு. அல்லேலூயா. இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். வெளிநாட்டு போன அவசியம் இல்லாமா, பட்சிக்கிற இடத்துல பட்சணம் வரும். நான் கண்ணால் பார்த்தேன், அந்த குடும்பத்தை நான் கண்ணால் பார்த்தேன். ஆண்டவர் நல்லவர், ஆமீன் சொல்லுங்களேன். அவர் சொல்லுவாரா, ஏதோ தேவைகளுக்காக கடவுளை தேடக்கூடாது. இந்த மனம் திரும்புதல் என்ன தெரியுமா? என் மனம் கடவுளுக்கு நேரம் திரும்பணும். கடவுளை தேடினா ஏதாவது தருவார்னு கடவுளை தேடக்கூடாது, மாய் மாலம். ஏதோ கிடைக்கும் அப்படின்னு தேடக்கூடாது. மன சாந்திக்காக இந்த மனம் கடவுளை தேடணும், அவரை தொழுது கொள்ள கடவுளை தேடணும். ஆண்டவர் நல்லவர், ஆமென். நல்ல பெரிய வீடு, பெரிய வீடு, எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து ஆண்டவர் நல்லவர். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்பாராத உதவி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். எதிர்பாராத சொல்லுங்க. அவர் சொன்னாரு, அவர் நல்ல ஒரு தேவ மனுஷன். 2 பையன் ஒரு பிள்ளைன்னு நினைக்கிறேன். பிள்ளைக்கு படுக்கிற ஒரு கட்டில் இல்லை. அப்போ சொன்னாலப்பா, எனக்கு ஒரு ரூம் கட்டி ஒரு கட்டில் போட்டு நான் படுக்கணும். சொன்னார், இல்லை நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க, உன்னைய கல்யாணம் பண்ணி வெளியே கொடுக்குறது தானே, அதனால் இங்கே என்னத்துக்கு உனக்கு வீடு, உனக்கு ரூம் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அவர் சொன்னார், என் பிள்ளை. அப்போ அந்த பிள்ளை சொல்லுமா, ஒரு நாள் பாருங்க, கடவுள் யாரையாவது அனுப்பி ஒரு வீடு கட்டி தருவார். அன்னைக்கு எனக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும், அன்னைக்கு எனக்கு ஒரு பெட் இருக்கும், நான் அதில் படுப்பேன். ஒரு சின்ன பிள்ளைக்கு ஜெபத்தை கூட அவர் கேட்பார் தெரியுமா? அம்மா, அவன் ஜெபத்தை அவர் கேட்க மாட்டாரா? உயிரோடு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து, ஆமீன் சொல்லுங்க. அவன் எதிர்பார்த்த உதவியெல்லாம் வெள்ளி பொண்ணு கிடைக்குமா, வெள்ளி கிடைக்குமா, நான் சொன்னோம்ல, எதிர்பார்த்த தட்டுல, ஆனால் கடவுள் கொடுத்தார் முட்டை, எலும்புடா, குதிடா, ஓடுறா. ஆமீன் சொல்லுங்க. இந்த ராத்திரி கர்த்தரோடு தான் பேசுகிறார், கர்த்தருடைய வார்த்தைகளோடு பேசுகிறது. ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து இயேசு உயிரோடு இருக்கிறார். வாழ்க்கை மாறியது. அவனே அவனால் நம்ப முடியல. யோசிச்சிருப்பான், ஓடுற ஆளை பார்த்துருப்பான், இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறாங்க, நடக்குவங்களை பார்த்துருப்பான். ஆனால் வாழ்க்கை மாறிட்டு 40 வருஷம் இருந்த அந்த சாபம் பிடிச்ச இடம் மாறி ஒரு புதிய இடத்துக்கு நிறைய முன்னேற கர்த்தர் உதவி செய்தார். அதே வார்த்தையை மறுபடியும் வாசிக்கலாமா? 7வது வசனம். அவனை வலதுகையினால் பிடித்து தூக்கி விட்டான், உடனே உடைய கால்கள் கரடுகள் பலன் கொண்டது. சொல்லுங்க, உடனே. எப்படி என்ன போட்டிருக்கு? உடனே பலன் கொண்டது. ஒரு எதிர்பாராத பலன். ஆமீன் சொல்லுங்க. நம்ம எதிர்பாராத பலன். அவன் வந்து கண்ணு நல்லா தான் இருந்துச்சு, காது நல்லா தான் இருந்துச்சு, சரீரம் நல்லா தான் இருந்துச்சு, கை நல்லா தான் இருந்துச்சு. எங்க மட்டும்தான் பலன்? பலகீனம். அதில் முட்டில் மட்டும்தான் பலகீனம். எல்லாரும் சொல்லுங்க, எங்க பலகீனம்? என்ன பேச மாட்டீங்க? இப்ப சொல்லுங்கன்னு. கண்ணு கொள்ளலாம், காது கொள்ளலாம், சரீரம் கொள்ளலாம், கை கொள்ளலாம். எங்க மட்டும்தான் பலகீனம்? ஆள் ரொம்ப கொள்ளலாம், ஆனா செல்போனில் மட்டும்தான் கொஞ்சம் குழப்பம். ராத்திரி 11 மணிக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லாம் பார்ப்பாரு. மற்றபடி எல்லாம் குழப்பம், வேற ஒன்றும் இல்லை. இதில் மட்டும்தான் குழப்பம். இல்லை, அங்கே தான் இருக்கீங்களா? ஆள் நல்ல ஆள் கட்டியலா,
ஆறு எல்லாம் கொள்ளலாம். கூட்டத்தூரா காணிக்க கொடுத்தா சம்சம் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பாரு. ஆனால் பொண்டாட்டியை மட்டும் தான் கொஞ்சம் அடிப்பார். முட்டில் மட்டும்தான் கொஞ்சம் குழப்பம் இருக்கு. வேற பெருசாக ஒன்றும் குழப்பம் இல்லை. இல்லை அங்கே தான் இருக்கீங்களா? ஆளு கொள்ளலாம். யார்ட்டையும் சிரிச்சு பைசாலாம் வாங்குவார் கட்டியாளா. ஆனால் வாங்கின பைசாவை திருச்சி கொடுக்க மாட்டார். அதில் முட்டில் மட்டும் தலைவர் கொஞ்சம் குழப்பம். மற்றபடி எல்லாம் ஒரு குழப்பம் இல்லை. எல்லாருக்கும் இருக்கீங்களா? മനസ്സിലാച്ചാണ് പറയുന്ന കാരണം മനസ്സിലായോ? അയ്യോ ഗഡ് ഹല്ലേലൂയ. ഇവ 40 വർഷം മുടക്ക കാരണം என்ன தெரியுமா? முட்டில் உள்ள சின்ன குழப்பமாங்க. வேற ஒரு குழப்பம் இல்லை. வேற ஆளு கொள்ளலாம். வேற ஒரு பையட்ட கேட்டாலே உனக்கு அப்பா அப்படின்னு கேட்டா, எனக்கு அப்பா சபையில் தேவதூதன் மாதிரி இருப்பார், வீட்டில் பீசாஸ் மாதிரி இருப்பாருன்னா அவன் ஏதோ கண்டுபிடிச்சான். என்ன குழப்பம் உங்களுக்கு? எது உங்களை முடக்கிடுச்சு? சின்ன கோபமா, சின்ன எரிச்சலா, சின்ன பலகீனம்? முழு சரீரத்தில் வேற எங்கேயும் பிரச்சனை இல்லைங்க. இட்ஸ் வெரி நைஸ், இட்ஸ் வெரி பிரில்லியன்ட், இட்ஸ் வெரி கிளவர். ரொம்ப சந்திக்கிறான். ஆனா அவனை முடங்க வைத்தது ஒரு சின்ன பலகீனம். உன் கோபம் உன்னை முடங்க வைத்துரும். உன் வைராக்கியம் உன்னை முடக்க வச்சிரும். உன் ஈச்சை உன்னை முடக்கி வச்சிரும். உன் பொய் உன்னை முடக்கி வச்சிரும். யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ ஆண்டவரே என்று சொல்ல முடியுமானால் உன் பலகீனத்தை மாற்றி ஒரு எதிர்பாராத பலன் உன்னை எழும்ப பண்ண போகிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், சாகிற வரைக்கும் சாத்தானால் கொட்டுற முள் இருந்துச்சு. ஆனா ரொம்ப தெளிவா சொல்றார். 14 நிருபம் எழுத, 3 மிஷனரி பிரயாணம் பண்ண, நிறைய ஊழியர்களை உருவாக்க, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லது பண பலம் அல்ல, படிப்பில் உள்ள பலம் அல்ல, மாமிச பலம் அல்ல, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு எதிர்பாராத பலனை அவர் தரப்போகிறார். 1000 சாட்சிகளை சொல்லலாம், 1000 சாட்சிகளுக்கு மேல சொல்லலாம். ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். எதிர்பாராத பலன் வர போகிறது. கர்த்தர் உங்கள் கால்களை மான் கால்களை போல மாற்ற போகிறார். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்காலை அவர் பலப்படுத்த போகிறார். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் சென்னையில் மீட்டிங். போறதுக்கு ரயில் டிக்கெட், திருப்பி வர்றதுக்கு விமான டிக்கெட். என்னால் ரயிலையும் ஏற முடியாதுன்னு நினச்சிட்டேன், விமானத்தில் ஏற முடியாது. என் கூட வந்திருக்கிற அருமை விசுவாசி தம்பி தானே சொன்னாங்க, தீர்மானம் பண்ண ஊழியம் தடைப்பட்டுறக்கூடாது. ஒரு படி தூக்கி வைக்க என்னால் கால் வைக்க முடியாது, காரில் போயிடலாம். காரில் போய் ரொம்ப கடுமையான பிரயாசம் ஊழியம் செய்து வந்தோம். போன வாரம் ஒசூர் போனோம், கொஞ்சம் பரவாயில்ல. ட்ரெயினில் நான் மட்டும் போனேன். ஆனால் அந்த பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன், பாஸ்டர் கரெக்டாக என் கோச் பக்கத்தில் வந்துருங்களேன், எனக்கு பெட்டி தூக்க முடியாது. சிலர் நம்ம மாமிசத்தில் நம்ம அப்படி தான் நினைப்போம். ஏன்னா காலில் ஒரு பிரேஸ் மாட்டாமல் எல்லாம் நடக்க முடியல. அவசரம் உங்கள் கோச் நம்பர்னு நான் சொன்னேன், ஏசியில் இந்த கோச்சில் வந்துருங்க, நாங்கள் இருப்பேன். நான் ட்ரெயின் வந்த உடனே பார்க்குறேன் யாருமே இல்லை. ரொம்ப நாளைக்கு பிற்பாடு என்னுடைய பையன் மருத்துவர், அவன் ஃபிசியோ டாக்டர், அவன் சொன்னால் அப்போ நடக்கக்கூடாதுப்பா, ஊழியத்துக்காக போகிறீங்க, பஸ் நாட் வாக், நடக்கக்கூடாது. நான் பார்க்குறேன் யாருமே இல்லை. இங்கே இருந்து பார்த்தா கடைசி பட்டி 1 கிலோமீட்டர் நடந்தால் தான் வெளியே போக முடியும். இப்போ ஆண்டவர் பார்த்தார், இன்னும் விலகணும்னு இருக்கியோ, யாரையோ சார் அதை மோனை நடன்னு விட்டார். நடந்தேன். போகும்போது 1 கிலோமீட்டர், வரும்போது 1.5 கிலோமீட்டர். வீல் சேரிங் ஹேண்டில், பேட்டரி காரிங் ஹேண்டில் நடக்க வச்சார். ஏன்னா அவருக்கு தெரியும், என் பிள்ளை யாரையோ சார்ந்து வாழக்கூடாது, கர்த்தரை சார்ந்து வாழணும். பாஸ்டர் பதர்னார், ஐ எம் சாரி பாஸ்டர், டிராஃபிக்கில் மாட்டிட்டேன், ஓசோரி ரொம்ப டிராஃபிக். நோ ப்ராப்ளம். நான் சொன்னேன், பலகீனம்னு நினச்சி எத்தனை நாள் நான் சொல்ல, கர்த்தர் அதனால பெட்டியும் பையன் தூக்கி நடன்னு வச்சார். ரொம்ப நடக்காட்டாலும் மெல்ல நடந்து போனேன். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வாரம் என்னால் போக முடியல, நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் எல்லா ஊழியங்களையும் நிறைவேற்ற கர்த்தர் எனக்கு பலன் தந்திருக்கிறார். சொந்த பலன் சொல்ல எனக்கு தெரியாது, சொந்த பலன் சொல்ல எனக்கு தெரியாது. கர்த்தர் தந்த பலனை விசுவாசிக்கிறேன். கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்கள். எந்த இடத்துல பலகீனமா இருக்கீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எதிர்பாராத ஒரு பலன் வரப்போகிறது. பரிசுத்த ஆவி கொடுத்து வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்த போகிறது. ஆமீன் சொல்லுங்கள், ஆமீன் சொல்லுங்கள். இந்த உலகம் பாடு நிறைந்ததுதான், இந்த உலகம் நிந்தை நிறைந்ததுதான், இந்த உலகம் அவமானம் நிறைந்ததுதான்.
ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர்களை பலப்படுத்தி தூக்கிவிட போகிறார். உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவருக்கு தோத்திரம். அல்லேலூயா. 8ஆம் வசனம் ஒன்று வாசிப்பீங்களா? அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே அவர்களுடனே கூட 40 வருஷம் 40 வயசு வரையிலும் இவனுக்குள்ள ஆலயம் தெரியாது, பலிகள் தெரியாது, பண்டிகைகள் தெரியாது, பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் தெரியாது. இந்த 40 years இவன் காலம் இப்படித்தான் போயிட்டே இருந்துச்சு, இவனுக்கு தெரியாது. முதல் முறையா அலங்கார வாசல் அலங்கோலமா பிச்சை எடுத்தவன் முதல் நாள் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் சுகமான வீட்டுக்கு போயிடல, சுகமான ஃப்ரெண்டுக்கு பின்னால போயிடல, சுகமான சொந்தக்காரன் போயிடல, சுகமான உடனே தேவ சமூகத்திற்கு வந்தான். எதிர்பாராத ஸ்தானங்கள். எல்லாரும் கவனிங்க. எதிர்பாராத சொல்லுங்க, எதிர்பாராத. அம்மா சொல்லுங்க, எதிர்பாராத. இதுவரைக்கும் இல்ல இருக்கிற ஸ்தானம் இல்ல, உனக்கு ஒரு ஸ்தானத்தை அவர் வச்சிருக்கிறார். யோசேப்பே, போத்திபார் வீடல்ல ஒரு ஸ்தானம். யோசேப்பே, உன் தகப்பன் வீடல்ல உனக்கு ஸ்தானம். யோசேப்பே, சிறைச்சாலை உள்ள ஸ்தானம். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேறு ஒரு ஸ்தானத்தை அவர் வைத்திருக்கிறார். அவன் தகப்பன் வீட்டின் ஸ்தானம் என்ன? போத்திபார் வீட்டின் ஸ்தானம் என்ன? சிறைச்சாலையின் ஸ்தானம் என்ன? அது உன்னை உருவாக்குகிற ஸ்தானம். பாடுகள், உங்களுக்கு வருகிற பாடுகள் சிங்காசனத்திற்கு போகிற படிகளே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுக்கு வருகிற பாடுகள் உங்களை அழிப்பதற்காக அல்ல, தேவன் வைத்த ஸ்தானத்துக்கு நேராய் உங்களை கொண்டு போகிற படிக்கற்களே. Glory be to God. Hallelujah. எதிர்பாராத ஸ்தானங்கள், எதிர்பாராத மேன்மைகள். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும், அன்எக்ஸ்பெக்டட் பொசிஷன். அவன் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பாராத ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 சாமுவேல் 2:8 சொல்லுதில்ல, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? இல்ல வேகமா முடிக்க போறேன். Come on, listen to me. எதிர்பாராத ஸ்தானங்கள். அலிபு தம்பி தங்கச்சி, நல்ல ஜெபத்தை விட்டுறாத, வேதவாசிப்பை விட்டுறாத. உனக்கு ஒரு ஸ்தானத்தை அவர் வைத்திருக்கிறார், உன்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எதிர்பாராத ஸ்தானம் வரப்போகிறது, எதிர்பாராத ஒரு மேன்மை வரப்போகிறது, எதிர்பாராத உயர்வு வரப்போகிறது. பல நாள் ஆசை, ஐயோ எனக்கு இந்த இடம் தெரியாதே, இந்த பொசிஷன் எனக்கு தெரியாதே. கர்த்தர் கொண்டு நிறுத்த போகிறார், கர்த்தர் கொண்டு நிறுத்த போகிறார். அநேகர் ஆச்சரியப்படுகிற இடத்துல கர்த்தர் கொண்டு நிறுத்த போகிறார். அநேகருக்கு பிரயோஜனமான இடத்துல கர்த்தர் நிறுத்தி வர போகிறார். அந்த இடத்துக்கு ஓடி வந்தாரலாம் இவனை பார்ப்பதற்கு. Praise the Lord. தொடர்ந்து நிறைய வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானி. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், குணமாக்கப்பட்ட சப்பானி, பிச்சை எடுத்தவன். 10ஆம் வசனத்தில் சொல்லுங்க, பிச்சைக்காரன். 2ஆம் வசனத்தில் சப்பானி, 10ஆம் வசனத்தில் பிச்சைக்காரன், 11ஆம் வசனத்தில் குணமாக்கப்பட்ட. குணமானாலும் பேரை விட மாட்டேங்க பார்த்தீங்களா? அவர் எக்ஸ் எம்பி, முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மினிஸ்டர், முன்னாள் முதல்வர், முன்னாள் பிரதமர், முன்னாள் சப்பானி. ஏன்பா அவன் தான் சோமாயிட்டான, விட்டு தொலைச்சிட்டு போயேன். நம்ம ஆளுகள் ரொம்ப மோசம். மற்ற புள்ளிக்காரன் கட்டிடலாம், மற்ற பழைய பண்டு காலத்தில் பயங்கர குடிக்கார போயலாங்க. இவன் பாஸ்டர் ஆகிட்டான, விட்டு தொலைச்சிட்டு போகக்கூடாது. பாஸ்டரை கட்டிடலாம், அவன் பண்டு காலத்தில் கடுத்த கல்யாணம் பாஸ்டரே. இப்போ அவன் பரிசுத்த வாட்டி. நம்ம ஆட்கள் அந்த பழச விடவே மாட்டான், கட்டிடலாம். கவனிங்க, அடுத்தால பாருங்க, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், chapter 4:14, 4:14. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் என்ன போட்டிருக்கு? 4:22 பாப்பீங்களா? அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க 40 வருஷம் இருந்த பேரு ஒரு நொடி பொழுதுல மாறுது. எதிர்பாராத பெயர்கள், உங்க வாழ்க்கைக்கு எதிர்பாராத பெயர்கள், உங்கள் ஜீவியத்துக்கு எதிர்பாராத பெயர்கள், உங்கள் ஊழியத்துக்கு எதிர்பாராத பெயர்கள். அல்லேலூயா. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லு. கோவக்காரன் அது பழைய பெயர், குடிகாரன் அது பழைய பெயர், அவை சண்டை போடுவான் அது பழைய பெயர். அல்லேலூயா.
அது பிளேட் வட்டி, வந்த வட்டி போன வட்டி, மற்ற பிளேட் வட்டி கேஸு. அது அது அந்த பழைய பெயர் கேட்டீங்களா? வட்டி கொடுத்து கிறிஸ்தவர்கள், நம்ம கிறிஸ்தவங்களுக்கு பேசுகிறேன், கிறிஸ்தவர்கள் வட்டி கொடுத்து சம்பாத்தியம் பண்ணக்கூடாது கேட்டீங்களா? மரியாதை திருப்பி வாங்கணும். வாங்காட்டா வட்டி முதல்ல மொத்தமாய் திவாலாவதாக. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் சீக்கிரம் பலிப்பதாக. ஏன்னா பரலத்து போகிறோம் வட்டி கொடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அது பழைய பெயராங்க. இப்போ ஐயாளுக்கு உள்ளாம் பழைய ஆள் இல்லை, புதிய சிருஷ்டிய காரியம். உங்க பெயரை மாற்ற போகிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பார், ஒரு புதிய நாமத்தை உனக்கு நான் தரப்போகிறேன். வர்ஷிப்ல சொன்னாங்க, எனக்கு தீர்க்க தரிசனமா இருந்துச்சு, இனி யாக்கோப் அல்ல இஸ்ரவேல். அந்த வார்த்தையை பாஸ்டர் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. என் செய்தியை உறுதிப்படுத்தினேன். இன்னைக்கு இங்க உள்ள செய்தி தான் நான் கவனிச்சேன். வர்ஷிப் பண்ணும்போது கவனிச்சேன், யாக்கோப் அல்ல இஸ்ரவேல். பெயரை மாற்றுகிற ஆண்டவர் ஒரு வாழ்வை மாற்ற விரும்புகிறார். ஒரு எதிர்பாராத பெயர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்தது கடைசியா? என்ன நடந்தது? 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஜெபம் பண்ண போறோம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன நடந்தது? வசனத்தை கேட்ட அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. எதிர்பாராத அறுவடை இந்த ஊழியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இதுவரைக்கும் எதிர்பார்த்ததல்ல, எதிர்பாராத அறுவடை. ஒரே ஒரு சப்பானி நடந்தான், எதிர்பாராத அறுவடையை கர்த்தர் செய்தார். கண்களை மூடமா எழுப்பி நிற்போமா? யாருக்குமா? உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. யாருக்கு எதிர்பாராத ஆசீர்வாதம்? உமக்கு காத்திரு தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. அந்த ஏசாயாவில் வாசிக்கிறோம் அல்லவா? ஏசாயாவில் ஆண்டவர் தெளிவாய் பேசினாரே, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நேரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவிகளால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்களால் கண்டதும் இல்லை. Glory be to God. ஒரு எதிர்பாராத நன்மைகளை கர்த்தர் தரப்போகிறார். நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்களேன். மிக முக்கியமான நேரம், ஒரு 5 நிமிடம் மிக முக்கியமான நேரம். ஷாகாபா ஹாந்தாரா. அல்லேலூயா. இந்த வசனத்தை நிறைய கேட்டிருக்கலாம், பரவாயில்ல. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. நீ எதிர்பாராத ஒரு நன்மையை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு எதிர்பாராத மேன்மை வரப்போகிறது. ஒரு எதிர்பாராத உயர்வு வரப்போகிறது. எதிர்பாராத ஒரு உறவை கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேரோடு கர்த்தர் பேசினார்? எத்தனை பேரோட கர்த்தர் பேசினார்? அப்படிப்பட்ட உங்களுடைய கையை உயர்த்துங்க பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தரோடு கூட பேசினார். நல்ல கையை உயர்த்துங்க. ஒரு எதிர்பாராத காரியம் எனக்கு வேணும், கர்த்தரோடு பேசினார்னு சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. ஒரு நல்ல கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. எதிர்பாராத நன்மைகள் வரட்டும், இவர்களுக்கு எதிர்பாராத பலன் வரட்டும், எதிர்பாராத உதவிகள் வருவதாக. நல்ல கையடிச்சு, நல்ல கையடிச்சு. அல்லேலூயா. இயேசு நல்லவன், அவன் வல்லவன். அல்லேலூயா. இயேசு நல்லவன், அவன் வல்லவன். ஃபாஸ்டா டம்போ கொடுங்க. நல்ல கை அடிச்சு துடா காத்துடா பக்கத்தடா ரெக்கபாபா பாபாஷியா. ஜீசஸ், ஹalleluya. ஃபாஸ்டா. இயேசு நல்லவன், அவன் நல்லவன், அவன் தயையோ என்றும் உள்ளது. இயேசு நல்லவன், அவன் வல்லவன், அவன் தயையோ என்றும் உள்ளது. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலே ஸ்துதிச்சிடுக அவனே நாமம். பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலே ஸ்துதிச்சிடுக அவனே நாமம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகத்துவம் ஞானமும் ஸ்தோத்திரமும் வெகுமானம் சக்தியும் பலமும் യേശുവിനെ. അവൻ മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനം ശക്തിയും ബലവും യേശുവിനെ. കണ്ണുകളെ പാദമേൽ നിർത്തി എൻ ഗമനത്തെ സുസ്ഥിരമാക്കി. എൻ കാലുകളെ പാദമേൽ നിർത്തി
മനത്തെ സുസ്ഥിരമാക്കി ഓ പുതിയൊരു പാർന്നു എനിക്കു തന്നു എന്റെ കത്തിനോ സ്തുതികൾ തന്നെ പുതിയൊരു പാർന്നു എനിക്കു തന്നു എന്റെ ദൈവത്തിനോ സ്തുതികൾ തന്നെ ഓ ഹല്ലേലൂയ 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 മഹത്വം ജ്ഞാനവും ഹല്ലേലൂയ എന്റെ യേശുവിനെ ആമേൻ മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനവും ശക്തിയും ബലവും എന്റെ യേശുവിനെ ആമേൻ മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനം ശക്തിയും ബലവും എന്റെ യേശുവിനെ ഓ മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനം ശക്തിയും ബലവും എന്റെ യേശുവിനെ ഓ ഹല്ലേലൂയ 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 മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ശക്തിയും ബലവും എന്റെ യേശുവിനെ ആമേൻ മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനം ശക്തിയും ബലവും എന്റെ യേശുവിനെ ഓ മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനം ശക്തിയും ബലവും എന്റെ യേശുവിനെ ഓ മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും അവൻ എന്റെ നീക്കി സഞ്ചിട്ടേ കാത്തു കാത്തല്ലോ അവനെങ്കിലേക്കു ചാഞ്ഞു നാശകരമായ കുഴിയിൽ നാശകരമായ കുഴിയിൽ നിന്നോ കുഴഞ്ഞ ശരിയിൽ നിന്നു കയറ്റി ഓ ഹല്ലേലൂയ 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 മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനം ശക്തിയും ബലവും എന്റെ യേശുവിനെ മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ഹല്ലേലൂയ മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രം ഹല്ലേലൂയ 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 ക്രിസ്തുവിൽ പ്രിയമാനുള്ളേ ഒരു നിമിഷം வியாதி உள்ள இடத்துல உங்க கையை வச்சுக்கிடுங்க. வியாதி உள்ள இடத்துல உங்க கையை வச்சுக்கிடுங்க. ஒரு கையை பரலோகத்து நேரம் உயர்த்துங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் முடங்கி கிடப்பது அல்ல தேவ சுத்தம் சுகமாவதை கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் வாழ்ந்திருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் பலனடைவதை இயேசு விரும்புகிறார். ஷுடா பகத்துடா பகத்தியா ரபல ஹசபபா ரெகேமோஹோ ரிகட விடபோ ஷம்பல் பௌடே ரிகத கத்துடா லகதரா நரம்புகள் எலும்புகள் தசைகள் திசுகள் இயேசுவின் நாமத்தில் பலன் அடைவதாக. இருதய பலகீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆஸ்ம வியாதிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். நரம்பு வியாதிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எலும்பு வியாதிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஷேகேபோ ரோகோரோ மருந்து மருத்துவத்துக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். நல்ல கையடிச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன்.